श्रीशैलेशदयापात्रं विदप्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युपतयगास्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मदन्मयानाम् आद्यश्च न कुलपतिर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमाहि मूर्धना भूतं चरस्य महता प्रियपट्टनाद श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अथ श्री पुष्पसंगासं हारणोपरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपारणं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं मन्दारसङ्गसंयुक्तं शारुगासं चतुर्भुजं परिविञ्चावशूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुं उद्बुल्लपद्मपत्राक्षं नीलजीमतसन्निभं यादवानां शिरोरत्नं कृष्णं वन्दे जगद्गुरुं रुक्मिणीकेलिसंयुक्तं पीताम्बरशोभितम् अवाप्ततुलसीगन्धं कृष्णं वन्दे जगद्गुरुं गोपिकानां कुसत्वन्तकुङ्कुमाङ्कितवक्षसं श्रीनिकेशं महेश्वासं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीवत्साङ्गं मघोरस्कं वनमाला विराजितं शङ्कुचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाष्टकमिदं पुण्यं प्रातरुक्ताय पठे कोटिजन्मकृतं पापं स्मरेण विनश्यते. கண்ணனெம்பெருமான் நாமெல்லாம் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு பகவத்கீதை என்கிற ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை நமக்கு அனுகிரகித்தான். அதிலே நம்முடைய சரீரத்தினுடைய சுத்தி என்ன, ஆத்மாவின் சுத்தி என்ன, மனசுத்தி என்ன தெல்ல தெளிவாக காட்டியுள்ளார். அந்த விஷயத்தை கடந்த சில காலட்சேபங்களாக நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே நம் காலட்சேப பிரக்கிரையிலேயே சாத்துமுறை பிரக்கிரையாக அமைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம். அந்த காலட்சேபம் கடைசி நாள் இன்றைய தினம். அதிலே சரீரம் என்ன, ஆத்மா என்ன, மனசு என்ன, இது மூன்றுக்குண்டான சுத்தியை எல்லாம் தெளிவாக காட்டியுள்ளார். அதிலே நாம் ஓரளவுக்கு அனுபவிக்க பெற்றோம். அதிலே நேற்றைய காலட்சேபத்திலே ஆத்மாவுக்குண்டான அசுத்தி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் மனசுத்தி, சரீர சுத்தியை ஏற்கனவே பார்த்துட்டோம். மனசுத்தியை நேற்றுக்கும் கொஞ்சம் பார்த்தோம். ஆத்மாவுடைய அசுத்தி என்ன, ஆத்மாவுடைய சுத்தியை நேற்றுக்கும் பார்த்தோம். ஆனால் அது இன்னும் முடிவு பெறவில்லை. அதிலே நேற்றைய காலட்சேபத்திலே இந்த சரீரம் விழுந்தது என்றால் இந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகிறது. எடுத்துட்டு போகும்போது இந்த சரீரத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறது. சரீரத்துக்கு போய் சிதையில மூட்டிரோம சுவாமி அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள், வாசனைகள், ருச்சி, பஞ்சபூதங்களுடைய அந்த நிலைகள். அப்படின்னா கண்ணுடைய சக்தி, கண்ணுடைய சூஷ்பமான அந்த இந்திரியத்துடைய சக்தி, காதுடைய சூஷ்பமான அந்த இந்திரியத்துடைய சக்தி, மூக்குடைய சூஷ்பமான அந்த இந்திரியத்துடைய சக்தி, நாக்கின் சூஷ்பமான அந்த இந்திரியத்தின் சக்தி, தொடு உணர்ச்சி என்று சொல்ல தோலின் சூஷ்பமான அந்த இந்திரியத்தின் சக்தி. இது இத்தனையும் என்ன தெரிவிக்கிறது என்றால் எடுத்துட்டு அந்த ஆத்மா எடுத்துட்டு ருச்சியையும் எடுத்துக்கிறது, வாசனையும் எடுத்துக்கிறது. என்னென்ன கர்மங்களோ அது சஞ்சிதமாகட்டும், பிராரப்தமாகட்டும், புண்ணியமாகட்டும், பாபங்களாகட்டும் அத்தனையும் எடுத்துக்கிறது. இதெல்லாம் எடுத்துட்டு தீர்க்கிறது போயிட்டு
எந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறதோ அந்த சரீரத்துல கொண்டு போய் அதை சேர்க்கிறது. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா படிஞ்சுங்கோ, சேர்த்த உடனே அந்த சரீரத்தின் தன்மைக்கு தகுந்தாற் போல அந்த நிலையிலேயே அதற்குண்டான இந்த சூஷ்மங்கள்லாம் சொல்லணும். கண்ணென்ன, காதென்ன, மூக்கென்ன, நாக்கென்ன, தொடு உணர்ச்சியாக இருக்கக்கூடிய தோலின் அனுபவம் என்ன, இதெல்லாம் அந்த சரீரத்துக்கு தான். மாட்டு சரீரம்னா மாட்டு சரீரத்துக்கு தகுந்த போல இருக்கும். அதே மனுஷ சரீரமா மனுஷ சரீரத்துக்கு தகுந்தா போல இருக்கும். அதே பள்ளி சரீரம்னா பள்ளி சரீரத்துக்கு தகுந்தா போல இருக்கும். இதுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாசனா, அந்த வாசனை என்பது எப்பவுமே இருந்துருக்கும். அதே போல ருச்சி இருந்தது, இது விட்டு செல்லவே செல்லாது, எடுத்துட்டு போயிடும். எடுத்துட்டு போயாச்சுன்னா அநேகமா அது தீயதா தான் இருக்கும், நல்லதா இருக்காது. நல்லதா இருக்காது, தீயதா இருக்காதுன்னா இருக்கும்னா அப்ப என்னால மேலோங்கி ஸ்ரீவை குண்டத்துக்கு போக முடியாது போட்டிருக்க சுவாமி. எப்படி நான் தீயது தானே வரப்படுது, தீயது வந்துட்டோம்னா நான் என்னமா நல்லதை பார்த்ததானே கிடைக்கப்படுது. தீயதுன்னா என்ன, ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய தன்மை, சத்துவகுணம் இல்லாத தன்மை, அதுதான் தீயது. அப்ப சத்துவகுணம் இல்லாத தன்மையான ஒரு தீயதை இருந்துட்டோம்னா அப்ப நான் என்னமா நான் உஜ்ஜீவனை அடையிறது, அவ்வளவுதான், அதோகதி தானா, போக முடியாதன்னா அப்படி எல்லாம் பகவான் விடுவது கிடையாது. பகவான் அதற்குண்டான பிரயத்தனத்தை அவர் பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு காருண்யம் உண்டு, ஆச்சரியமான வாத்சல்யம் உண்டு. அந்த வாத்சல்யத்தாலும் கருணையாலும் பகவான் நாம் கெட்டு போவதற்கு உறுதுணையும் அவன் அனுமதிப்பதே கிடையாது. ஏனால் சொத்துக்கு உரியவன் பகவான். அந்த சொத்துக்குரியவன் சொத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு பிரயத்தனத்தோடு நம்முடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிகிட்டு வெள்ளிப்போ இங்கே நான் விலகர சிரித்திட்டேன்னு எப்படி தொடர்படியாக தெரிவித்தாரோ அதே போல நம்முடைய ஹிருதய கமலத்துக்கு உள்ளுக்குள்ள பூர்த்தியா இருக்கணும். அதைத்தான் கண்ணன் பெருமான் தன்னுடைய கீதையிலே சர்வஸ்ய சாகம் ரிதிசன்னி நிஷ்டகா மந்தஸ்மிருதி தியானம் அப்போகனம் ஷ அப்படின்னு தெரியும். சர்வஸ்ய சாகம் அப்படின்னா கண்ணன் கீதை ரச்சனா ஆகினா ஒருத்தன் உள்ளத்தை விட்டு நான் நகருவதே இல்லை அப்படின்னா, அவன் திருவுள்ளத்துல இருக்கான நகருவதே இல்லை, உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன், உட்கார்ந்து கொண்டே அவன் உள்ளத்துக்கு. ஏன்னா சமயத்தை பார்த்து கொண்டிருக்கேன். எந்த சமயத்தில் இவனுக்கு அத்வேஷம் ஆதிபக்கம் ஏற்படும் அப்ப இவனை அனுகிரகிக்கலாம். ஏன் எப்பயுமே அனுகிரகிக்கப்படாதனா, அனுகிரகிக்கப்படாதுன்னு கிடையாது, அவருடைய அனுகிரகம் எப்போதும் உண்டு. நம்ம சில நேரத்துல என்ன நினைப்போம்னா பகவான் எப்போதும் அனுகிரகிக்கிறான்னு, அப்ப ஏன்னா தீவனா இருக்கேன்னா அனுகிரகிக்கக்கூடிய தன்மை எப்போதும் உண்டு. அது நம்ம தடுத்துட்டு இருந்தோம். அந்த தடுத்த நிறுத்தினா அந்த அனுகிரகம் நம்ம தலைமையில வந்து விடும். நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கு, வெளியில வந்து மழை பெஞ்சுட்டே இருக்கு, எல்லாரும் நனைஞ்சுட்டு இருக்கா, நான் மட்டும் நனையவே இல்லை. என்ன சுவாமி இப்படி நனையவே இல்லை, மழை நன்னா பெஞ்சிருக்கு, அத்தனை பேர் நனையறாருன்னா கொடை பிடிச்சிட்டு இருக்கேன். கொடை எடுத்தாச்சுன்னா தன்னிடையே இருக்கிற அந்த கொடைங்கிற தடை மழை நீர் என்னுடைய தலைமையில விழாததற்கு காரணம் என்ன, அந்த கொடை. அதே போல பகவானுடைய அனுகிரகம் என் மேல் விழாததற்கு காரணம் என்ன, நான் தடுத்துட்டு இருக்கேன். நீ யார் எனக்கு கொடுக்க, எனக்கு நானே, எனக்கு எல்லா ஞானமும் உண்டு, எனக்கு சக்தி இருக்கு, என்னை நானே ரட்சித்துக் கொள்கிறேன் என்கிற எண்ணத்தோடு அகங்காரம் அமகாரத்தோடு நாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த தடுப்பான அந்த நிலை நீங்கியது என்றால் பகவான் ரட்சிக்கிறார். ஆனா அந்த ரட்சிப்பது என்பது புதியதுகளே கிடையாது, ரட்சணம் எப்போதும் உண்டு. அந்த ரட்சணம் என்னை வந்து அடையாததற்கு காரணம் நான், இப்ப அடைந்ததற்கு காரணம் பகவான். அதை என்ன புரிஞ்சுக்கணும். அதனால்தான் பகவான் ஒவ்வொரு இதய கவனத்துக்கும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா பகவான் நாள் பார்த்துட்டு இருக்கா. இந்த நாள் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, பார்த்துட்டு இருக்கு. இதைத்தான் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி இருந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள எத்தனை ரத்தம் மழம் சீல் சதை என்னென்ன உண்டு அத்தனை உண்டும் வேதாந்த தேசிகர் தெரிவிக்கிற ஆச்சரியமான மகானவர். அவர் என்ன பண்ணார், தேவப்பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாளை பார்த்துக்கிறார். இதுக்குள்ள இருக்கையே எப்படிப்பட்ட இந்த எனது ரத்தம் இருக்கு, மலம் இருக்கு, சீழ் இருக்கு, மஜ்ஜை இருக்கு, என்னென்ன நாம ஒண்ணுமே இல்லை. நாம ஆபரேஷன் பண்றா பாருங்க, சிலதெல்லாம் தூர்தர்ஷன்ல காப்பா, நேரா காமிக்க மாட்டாங்க, நேரெல்லாம் பார்க்க முடியாது, அதுக்கு தகுதியானவர் தான் பார்க்க முடியும். பார்க்கறச்சே அதை பார்த்தாலே ஒரு 4 நாள் சாப்பிட முடியாது. அங்க உள்ளிருந்து எடுக்கிறது என்ன, அந்த ரத்தம் என்ன, மலம் என்ன, சீழ் என்ன, கண்ணனா, அந்த சதையெல்லாம் பிசைஞ்சு அப்படியே வருதுலாம். ஒண்ணுமே நமக்கே அடிபட்டுருச்சுன்னு வச்சுங்க, இந்த தோல் வெளியில வந்துருச்சுன்னா சொல்ற உள்ளது வெளியானால் காக்கை ஓட்ட காலம் போராதுன்னு தெரிவிப்பார் நம்முடைய முன்னோர்கள். உள்ளது வெளியானால்
காக்கை ஓட்ட காலம் போதாதுன்னு. இது இந்த சதை வெளில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வெளில வந்துருச்சுன்னா, அதாவது இந்த தோல் வெளியில வந்துருச்சுன்னா, காக்காயையும் மேற்கொண்டு இரும்பு என்ன, அதுக்கு மேற்கொண்டு ஈக்கள் என்ன, அதை ஓட்டுறதுக்கு நமக்கு ஆள வைச்சாலும் தெரிகிறார். அந்த அளவுக்கு மோசமான சரீரம் இந்த சரீரம். அந்த சரீரத்துக்குள்ளே பகவான் உள்ளுக்குள்ள இருக்காரு, நமக்கே குமற்றது. பார்த்தாலே அந்த தூர்தர்ஷன்ல பார்த்தோம்னா, ஓ இப்படி இருக்கே, அணைச்சிருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோமோ. அப்புறம் அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அங்க எப்படி இருக்கு? எலும்பு என்ன, சதை என்ன, சீல் என்ன, மாமிசம் என்ன, லட்சம் கிருமிகள் உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம இன்னும் நினைச்சுட்டு இருக்கோம் இன்னமும் ரொம்ப ஒழுங்கா இருக்கு, நல்லா குளிச்சுட்டோம் சுவாமி, நல்லா ட்ரெஸ்ல ரொம்ப நல்லா போட்டு இருக்கோம், ஆச்சரியமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள போனாதான் இருக்கும். அவ்வளவு அப்படிப்பட்ட அசுத்தியாக இருக்கக்கூடிய சரீரத்துக்குள்ள பகவான் தன்னுடைய திருப்பார்கடலை விட்டான், ஸ்ரீவைகுண்டத்தை விட்டான், அங்க வீட்டிருந்த திருக்கோலத்தை இருக்கக்கூடிய அதையும் விட்டான். பனிக்கடலில் பள்ளிகோலை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வந்த மாயமனார நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிரக்க என்ன உனக்குறித்தாக்கினேன் பெரியாழ்வார் தெரிவித்தார் போல அத்தையும் விட்டு இத்திவன் நம்முடைய ஹிருதய கமலத்தில் வந்திருக்காருன்னா எத்தனை தூரம் பகவானுக்கு வாத்சல்யம் என்கிற குணத்தோடு இருந்திருக்கான். இப்படிப்பட்ட மலமூத்திரம் இருக்கக்கூடிய நிலை இந்த ஏன்னா இது எப்படி இருக்குன்னா ஆபாசம், ஆபாசமா இருக்கு. மலமூத்திராதிகள் உட்காரக்கூடிய உடம்புக்குள்ள சீடு இருக்கு, அதற்குள்ள சளி இருக்கு, அது இதுவேதான் எச்சில், எச்சிலும் இதேதான். அதற்குள்ளே மலமூத்திரம் இதையெல்லாம் நாம தொடுவோமா? ஒரு எச்சில் வந்துருச்சுன்னா அதை தொடுவோமா? தொடமாட்டோம். சளி வந்துருச்சுன்னா தொடுவோமா? தொடமாட்டோம். அதே நல்லா பாத்துங்க, ஏதோ ஒரு மலமூத்திராதிகளை தொடுவோமான்னா தொடமாட்டோம். ஆனா காத்தால எழுந்து எல்லாரும் மலஜலம் கழிக்கிறாரோ, மலஜலம் ரெண்டு பேர் எல்லாருமே கழிக்கிறாரோ, கழிக்க ராத்திரி நம்ம படுக்கும் போது அந்த மலஜலத்தை நம்மளோட உடம்புக்குள்ள வச்சுட்டு தான் நம்ம தூக்கிட்டு இருக்கோம். இது யோசனை பண்ணி பாருங்க சுவாமி, இந்த மாதிரிலாம் சொன்னா எனக்கு பயமாவே இருக்குன்னு. அந்த மலஜலம் நம்ம சரீரத்துக்குள்ளேயே இருக்கு, நம்ம சரீரத்துக்குள்ள அந்த மலஜலத்தை வச்சுட்டு தான் தூக்கிட்டு இருக்கோம். என்னமோ சுத்தி சுத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மோசமான திருமேனி இந்த உடம்புக்குள்ள பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதெல்லாம் எத்தனை தூரம் நம்ம இடத்துல பிரேமம் இருந்தா அந்த பிரேமத்தை அதெல்லாம் கணிசிக்காம இருக்கான்ற தேசிகன் தெரிவிக்கிறார். இவ்வளவு மோசமா இருக்கு, அந்த மலமூத்திராதிகளோட ராத்திரி தூக்கிட்டு இருக்கேன், கார்த்தால் எழுந்தா அந்த மலமூத்திராதிகளை வெளியே விசர்ஜனம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்க செய்து இவ்வளவு மோசமா இருக்கு, இது நியாயமானு கேட்டானா என்ன பண்றது? கிடையாது இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப பதில் சொல்லவே தெரியாது. அவ்வளவுதான் நம்ம சரீரம். இந்த சரீரத்துக்கு அதுக்கு மதிப்பே கொடுக்க கூடாது. ஆனால் இந்த சாழ்ந்த சரீரத்துக்குள்ளே பகவான் உட்கார்ந்துட்டு இவன் திருந்துவானா? எப்ப திருந்துவான்? திருந்துவதற்கு உண்டான ஒரு நேரம் பார்த்துட்டு இவன் ஐஷண்டு போகணுமே, இவன் ஐஷண்டு போகணுமே அப்படின்றதுக்காக விலகாம இருக்கானோ. தேசிகன் வேதாந்த தேசிகன் தெரிகிறார், இந்த இப்ப சத்தியமிட்டு சொல்கிறேன், ஏ தேவப்பெருமாளே சத்தியமிட்டு சொல்கிறேன், நீர் சீவைத்தம் போவது கூட எனக்கு விருப்பம் கிடையாது. இப்படி மோசமான என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே சதை என்ன, மஜ்ஜை என்ன, சீ என்ன, ரத்தம் என்ன, மலம் என்ன, மூத்திரங்கள் என்ன, இதற்குள்ளே நீ உட்கார்ந்து இருக்கியே, இப்படிப்பட்ட உன்னை சேவிக்கிறது உள்ளே சீவை குணம் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். சாமான்யமா ஒரு குழந்தை பிறந்துட்டோம்னா அந்த குழந்தையுடைய மலம் என்ன, மூத்திராதிகள் தாய் தான் பண்றான். அந்த தாய் முகம் சுழிக்காம பண்றான், நல்லா பண்றான், அதுல ஒண்ணும் குறைய கிடையாது. ஆனா அதே குழந்தையே ஒரு 5 வயசு 10 வயசு ஆயிடுச்சு வச்சுக்க, அந்த மலமூத்திராதிகள்ல அதே தாய் எடுக்கிறாளன்னா அவ்வளவு தூரம் கணிசிக்கிறது யாரோ சில பேர் எடுக்கலாம், தவிர எல்லாரும் விருப்பப்பட்டுலாம் பண்ண மாட்டா. 10 வயசு ஆயிடுத்து அதுக்குள்ள பால் கொடுத்தா கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாங்க. மலமூத்திரா எடுக்கிறானா? ஏன்னா உனக்கு எங்க போக வேண்டிய இடத்துக்கு போக தெரியாதா? இத்தனை கேட்கிறானு. ஆனா பகவான் எப்படி இருக்காருன்னா அவருக்கு அதே போல நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரனோ, எந்த நாள் பார்க்கணும், இந்த நாள் பார்த்து அவனை பண்ணிட்டு இருக்கான்னு இவனுக்கு ஞானம் வரட்டுமே. ஞானம் வர வரைக்கும் நம்ம இவரோட இருப்போம். அதுக்கப்புறம் ஞானம் வந்த பிறகு நம்ம அந்த மலமூத்திராதிகள் இல்லாம நம்ம வெளியில கிளம்பி போயிடலாங்கிற எண்ணத்தோடு இருக்கானா? கிடையாது. தாயாரோ அதே போல அதுக்கு பண்ண வேண்டிய அந்த பணிவிடைக்காரர்களோ அவளுக்கு வயசு புத்தி வந்துருச்சுன்னா உன் காரியத்தை நீயே பண்ணிக்கோ, இனிமே நான் பண்ண வேண்டிய அவசியம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. ஆனா பகவான் இவனுக்கு புத்தி வந்ததுக்கு அப்புறம் சிறு வயசு என்ன பண்ணலாம் சுவாமி, புத்தி வந்ததுக்கு அப்புறம் அப்பவும் திருப்பி பண்ணணுமான்னா அது பண்ணணுமான்னா இந்த ஜென்மா இல்ல, ஒவ்வொரு ஜென்மாவும் மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து பிறந்து உள்ளுக்குள்ளே இருக்கான்னா நம்மளை மறக்கிறதே கிடையாது. மறப்பும் ஞானமும் நானொன்று உணர்ந்திரன்
மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ. இனி யான் மணியை என்ன நான் மறந்து போயிடுவேன் என்பதுக்காக என்னை மறக்காம உள்ளுக்குள்ளேயே என்னைக்கு உட்கார்ந்து இருக்கான் இல்லையா, ஒரு நாளும் நான் மறப்பதாக இல்லை. யார் வேதாந்த தேசிகத்துக்கிறார். அப்படி எத்தனை அழுக்கு உள்ளத்துல இருந்தாலும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னா, ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கானா, ஓ பகவான் நினைக்கிறான் நாம தான் இவனுக்கு வாசனையை அனுப்பினோம், நாம தான் இவனுக்கு ருச்சியை அனுப்பினோம், நாம தான் இவனுக்கு கர்மத்தை அனுப்பினோம். ஐயோ இந்த குழந்தை கஷ்டப்படுறானே, நம்ம கூடவே இருந்து இவனுக்கு என்னன்னு பார்த்துட்டு ஒரு தடவை சரணம்னு சொல்ல மாட்டானா? இது யார் கேட்கறா தெரியுமா? யமதர்மராஜா கேட்கறான். இங்க இருந்து ஒரு யமதர்மருக்கு லோகத்துக்கு பயாச்சுங்க, நரகத்துக்கு பயாச்சுன்னா அங்க போய் நிக்க வச்சு முதல்ல என்ன இத்தனை நீ 70 வருஷங்கள் இந்த லோகத்துல இருந்திருக்கே, ஒரு தடவையாவது கேசவன்னு சொல்ல மாட்டியா? சொல்லி இருந்தானே நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, நானும் உன்னை சிரமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கும் சிரமமா இருக்கு உனக்கும் சிரமமா இருக்கு. கெடுவிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தவறுகளும் குறுகையில்லா கேசவ கேசநாசனகான்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம். அப்படி இருக்கிறது ஒரு தடவையா சொல்லக்கூடாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி அந்த நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா பகவான். அந்த குணு சரணம்னு சொல்லுவானு சொன்னுடனே நம்ம காரியத்தை கிரிகிரின்னு பண்ணிடலாம். ஆக இத்தனையும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், பகவான் தான் நமக்கு ஒரு ருச்சி கொடுக்குறான், பகவான் தான் நமக்கு வாசனையை கொடுக்குறான், கர்மாவையும் பகவான் தான் கொடுக்குறான், அப்படியே உருவாம் பொழுது இது தீர்க்க முடியாது போன்னு நினைக்க வேண்டாம், தாராளமா தீர்க்கலாம். ஆனா இத்தனை நாள் விளக்கமா சொன்னேன்னு சுவாமி, இதெல்லாம் அழுக்கு, இதெல்லாம் அழுக்கு. இந்த அழுக்கு ஒவ்வொருத்தருடைய நிலையிலே இருக்கு, எல்லாருக்கும் அழுக்கு உண்டு. இந்த லோகத்துல சம்சாரத்துல பிறந்தவ அத்தனை பேருக்கு இந்த அழுக்கு உண்டு, இந்த அழுக்கு உண்டு. சரி சுவாமி இந்த அழுக்கு நன்னாவே இருக்கு, ஆனா அந்த அழுக்க நம்ம வெளில காமிச்சுக்கிறோமா? நமக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா வெளியில அலங்காரம் என்னமா அலங்காரம், எப்படிப்பட்ட இந்த ஆடை என்ன, அந்த லோகத்து ஆடை என்ன, அந்த ஊர் ஆடை என்ன, இந்த ஊர் ஆடை என்ன, ஒவ்வொரு ஆடையா மாத்திட்டு அது மட்டுமல்ல, அது ஆபரணங்கள் எப்படிப்பட்ட ஆபரணங்கள், கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு. கண்ணுக்கு ஆபரணம் உண்டான சுவாமி என்ன, கண்ணுக்கு ஆகணும் பகவான் தான் ஆபரணம். ஆனா நம்ம கண்ணு வேற எத்திய பாக்குறதுன்னு அதை ஆபரணமா போட்டுக்கலாம்னு சொன்னது. இன்னைக்கெல்லாம் என்ன வந்துருக்குமா, சில பேர் வளையல் போட்டுட்டு இருந்தா, கைக்கு வளையல் போட்டுருந்தா, அதுவே இப்ப காதுக்கு ஆபரணமா போயிடுச்சு. கைக்கு போடக்கூடிய வளையலே இப்ப காதுக்கு ஆபரணமா போயிடுச்சுன்னா, ஒட்டியானம் என்ன, நெக்லஸ் என்ன, என்னென்ன உண்டு அதெல்லாம் போட்டு அலங்காரமா இருக்கு, அலங்காரமா. ஆனா உள்ளுக்குள்ள அங்க அலங்காரமா, உள்ளுக்குள்ள எவ்வளவு மோசமா ரத்தம் மனம் ரத்தை மனம் அதிபர மூத்திரங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் இருந்துட்டு இருக்கணும். ஆனா அலங்காரம் என்னன்னா, அலங்காரம் பகவான் நினைச்சான்னா, நான் உள்ளுக்குள்ள இருக்கேன், எனக்கு நீ அலங்காரம் பண்ண மாட்டேன்ற, நீ நன்னா அலங்காரம் பண்ணி நீ அலங்காரமாவா இருக்க, நன்னவா இருக்க, நான் இவ்வளவு அழகா இருக்கேன் உடனே நம்ம சொல்லுவோம் நீ அழகா இருக்கிற, அதனால உனக்கு அலங்காரமே தேவையில்லைன்னு. இது ஹனுமான் சொல்றார். ராமா நீ இந்த மாதிரி திருமேனி நன்னா திறந்து காட்டிட்டு இருக்கிய, அந்த திருமேனியை மறைப்பதற்கு நீ திருவாபரணத்தை போட்டுப்படாதா அப்படின்றார். இப்ப நாமெல்லாம் அலங்காரம் பண்றதுக்கு நகையில போட்டுக்கணும், திருவாபரணம்னு சொல்லுவா. அந்த நகையை போட்டுனா ஏதோ நன்னா இருக்கிற மாதிரி தோணும், அது உண்மைக்கு நன்னா இருக்காது. யாருமே எப்படி இருக்காலும் அப்படிதான் இருக்குமே தவிர இது 12 படியால மாறி போகும்னா அதெல்லாம் நாடகத்துல வேணா காட்டலாம். இவெல்லாம் இப்படி அழகா இருக்கு, அப்படி அழகா எத்தனை நாள் இருக்க முடியும்? 1 மணி நேரத்துக்கு மேல அந்த நாடகத்துடைய அது வெட்ட வெளிச்சமாயிடும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அது பிரயோஜனம். ஆனா பகவான் இயற்கை அழகன் அலங்காரன். அச்சோ ஒருவர் அழகியவா பொன்னிவர் வேணி மரகதத்தில் என்னையும் நோக்கு என் அல்குலும் நோக்கி ஏங்கிலன் பொங்கையும் நோக்குகின்றார் அன்னையும் நோக்கென்று அஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகியவா. திருநாகை அழகியார்னு பேர், ஆச்சரியமான திவ்ய தேசம் நாகப்பட்டினம். திருநாகை அழகியார் திருவங்கியாளர். அச்சோ அச்சோன்னு ஒரு சப்தம் இருக்கானா கிடையாது. ஆனா அப்படின்னு சொல்றோம். அந்த எத்தனை அழகு சேவிக்கணும். அந்த திருமேனியை சேவிக்கச்சே ஆழ்வார் சொன்ன சப்தங்கள் அப்படியே பொருந்துருது. அச்சோ ஒருவர் அழகியவான அந்த அழகு அவன்கிட்டதான் இருக்கு. அப்படிப்பட்ட அழகு இருக்கக்கூடிய அழகன் அலங்காரனா இருக்கான. அதனால அவர் திருவாபரணத்தை போட்டுட்டாருன்னு வச்சுக்கேன், திருவாபரணத்தை போற்றபடியால பகவான் அழகு இல்ல, அந்த நகைகளுக்கு அழகு கொடுக்குறாங்க. ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் நம்பெருமாளுக்கு இருக்கிற பட்டு இது ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். அந்த ஆபரணம் கடையில நம்ம வாங்குறோம், வாங்கி நம்ம போட்டுக்கிறோம், போட்டுட்டதுக்கு அப்புறம் இதை பாக்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நன்னா இருக்கு அப்படின்னு தோன்றதுனோ
பகவானுக்கு என்னன்னா கடையில இருக்கக்கூடிய நகை அழகா இல்ல, பகவானுடைய திருமையில சாத்தினதுக்கு அப்புறம் அந்த நகை அழகு பெறுகிறது, பகவானுக்கு அழகு குறையிறது. அழகு எதுக்கு தெரியுமா? திருமேனிய மறைக்கத்தான் அவனுக்கு நகைகளை. இதைத்தான் அனுமான் தெரிவிக்கிறாரு. மறைக்கிறதுக்காக நகை போட்டுக்க வேண்டாமா? போட்டுக்கப்படாதா? என்ன திருமேனி எந்த கண்திருட்டியே பற்றும் போல் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அழகல் அலங்காரம், அப்படிப்பட்ட ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கக்கூடிய பெருமாள் தெரிவிக்கிறாரா? அப்பதான் இருக்காச்சு ஆபரணங்களை அழகு பெற நினைக்கிறோம். அந்த பெருமாள் இந்த உள்ளத்தோடு எப்போதும் உட்கார்ந்து இருக்கான், விட்டுவிட மாட்டான். நம்மளை விட்டு விடுவாங்க, விட்டுவிட மாட்டான். அப்ப என்னன்னா, அப்ப இது எப்படி சுவாமி போகும்? வாசனா, ருச்சி, கர்மங்கள், அதற்கு மேற்க இந்திரியங்கள், சூஷ்ம இந்திரியங்களுடைய நிலைகள், இதெல்லாம் எப்படி போகும்னா கண்ணன் தெரிவிக்கிறார், அர்ஜுனா கர்மயோகத்தை பண்ணு. கர்மயோகத்தை பண்ண 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 என்னன்னா காமத்தாலதான் உனக்கு இத்தனையும் ஏற்படுது. இந்த காம சுகத்தை நன்னா நினைத்து பார்த்தோம். இதெல்லாம் எதனால ஏற்படுது? ஆசை, காமம். அந்த காமத்தால் ஏற்படுறது. காமத்தால் தான் தவறடைக்கிறோம். ஒரு வஸ்து மேல ஆசைப்படுறோம். அந்த நேற்றுக்கு 3 பார்த்தோம். முதல்ல அறிவு, அதான் ஞானம். ஞானத்துக்கு அடுத்தது அதில் மேல விருப்பம், விருப்பத்துக்கு அடுத்தது பிரயத்தனம். 3 பார்த்தோம். நேற்றுக்கு 3 பார்த்தோம். முதல்ல அந்த விஷயம், அந்த வஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த பொருளை பத்தி தெரிஞ்சு கொள்வது. இந்த பெண்ணா அழகா இருக்காளே, இவன் நன்னா இருக்காளே அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை விருப்பப்படுவது. நன்னா இருக்கான்னா அப்பன்னா நன்னா இருக்கானு பார்த்தாலே நன்னா இருக்கான்னு விரும்புறது. விரும்புறோன்னு அடையணும்னு பிரயத்தனப்படுற மனம். அநேகமா பார்க்கறச்சே நம்ம விடுறது கிடையாது. பார்க்கறச்சேயே நம்ம விட்டுட்டோம் வச்சுக்கேன், தப்பிச்சோன்னு அர்த்தம். விடுறது கிடையாது. பார்க்கறோம், அதன் பிறகு விருப்பப்படுறோம், அதன் பிறகு பிரயத்தனப்படும் போது விட்டுடுறோம். சில பேர் அதையும் விடுறதில்லை வச்சுக்கோ. ஏன் விட்டுறான்னா, ஓவாது ஆபத்து ஏதாவது வந்துருமா, அடிப்பாளா படைப்பாளா ஏதாவது பண்ணுவாளா, நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு இந்த நிலையில் விட்டுறோம். அதுவாது விட்டுறோம்னு நினைக்கிறோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுக்கெல்லாம் எது காரணம்? காமம் தான் காரணம். அந்த காமத்தை தொலைக்கணும்னா காமம் எது பிடிச்சுட்டு இருக்குது? காமம் தான் என்ன பண்ணிட்டு இருக்குதுமா? இந்த தீவிரவாதிகள் நம்ம ஆத்துக்கு வந்தா வச்சுக்க, அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல நம்ம டெலிபோனை கட் பண்ணுவான். அதெல்லாம் தொடப்படாது. நீ அதெல்லாம் தொடப்படாது மட்டும் இல்ல, யாரோடையும் பேசப்படாது. அங்க ஆத்துல ஒரு 4 பேர் இருந்தாச்சுக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச விடாம பண்ணுவாங்க. இப்ப பேசி ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டான்னா அவன் பேச விடாம பண்ணுவான். அப்ப இந்த மாதிரி பண்றாருன்னா ஆக்கிரமிப்பு பண்றா இல்லையா? அதே போல இந்த காமம் என்ன பண்ணும்னா மத்த எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிடும். கர்மம் என்ன, பூத சூஷ்மங்கள் என்ன, அதே போல ஒரு ருச்சி என்ன, வாசனை என்ன, இந்த மனசு என்ன, இதெல்லாம் நல்லா ஆக்கிரமிப்பு பண்றது. இதைத்தான் கண்ணன் இந்திரியாணி மனோபுத்திக்கு அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. இந்திரியாணி மனோபுத்திக்கு, இந்திரியங்கள் என்ன, மனசு என்ன, புத்தி என்ன, இந்த 3ஐயும் அப்படியே மூடிடுறது காமம். இந்திரியங்கள் என்ன, நல்ல விஷயமா பார்க்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் மூடிடுறது. நல்ல விஷயமா நினைக்கக்கூடிய மனசை மூடிடுறது. நல்ல விஷயமா நினைக்கக்கூடிய புத்தி மூடிடுறது. மூடினபடியாலே இது என்ன பண்றதுன்னா நமக்கு எதுவுமே நல்லது தெரியல. காமம் இந்திரியங்களையும் மனசையும் மூட மூட என்ன ஆகுதுன்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஞானம் நல்லதே கொடுத்துட்டு போனா கூட அது போக விடாம மூடிட்டு எடுத்தணும். மூடினபடியாலே நமக்கு எதுவுமே தெரியாம காமத்தின் வழி போறோம். காமம் என்ன பண்றது? தவறான ஆசையை ஈடுபடுத்துறது. அதை வழி போகிற போனோம். அப்ப புத்தி என்ன பண்றது? காமத்தின் வழி போறது. மனசு என்ன பண்றது? காமத்தின் வழி போறது. இந்திரியங்கள் என்ன பண்றது? காமத்தின் வழி போறது. அதனால்தான் இந்த வஸ்து நல்லா இருக்கு, ஆனா அது தீய வஸ்து, அதை பார்க்கப்படாதுன்னு மனசு சொன்னா கூட காமம் என்ன பண்றதுன்னா, நீர் என்ன சொல்றது, நீர் என்னுடைய கண்ட்ரோல், என் கண்ட்ரோல்ல இருக்க, நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு, அதெல்லாம் மற்ற வேலை பண்ணிட்டு இருக்காளே, நீ மாத்திரம் என்ன பண்ணி பெரிய பெரிய விஷயம் உனக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ற உடனே காது அந்த சப்தத்தை கேட்க வேண்டாமே, அது வேண்டாமே. சாஸ்திரோக்தமா இருக்கக்கூடிய சப்தத்தை கேட்கலாம், ஆழ்வாருடைய பாசுரங்களை கேட்கலாம், திருப்பாவை கேட்கலாம், சகஸ்நாமத்தை கேட்கலாம், நாமஸ்மரணத்தை கேட்கலாம், அதே ஒரு ஸ்தோத்திரங்களை கேட்கலாம். எத்தையோ கேட்டு இருக்கேன்னா கேளு, நன்னா கேளுமே, ஆனந்தமா இருக்குன்னு என்ன பண்ணுவோம்? இந்த காமம் அதை கேட்க வைக்கிறதுனோ. அப்பனா என்ன ஆகுதுன்னா காமத்தின் வசமானது மனசுன்னு போயிடுறது, இந்திரியங்களும் போயிடுறது. அதே போல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் காமத்தின் வசத்துக்கு போயிடுது. போனபடியாலே நம்மால நல்ல முடிவு எடுக்க முடியல. எடுக்க முடியாத என்ன ஆகுதுன்னா தீய முடிவு எடுக்கிறோம். தீய முடிவு எடுத்தான்னா
ஆத்மாவுக்குத்தான் இந்த முடிவு எடுக்கக்கூடிய நிலை இருக்கு. ஆனா என்ன செய்யலாம்? காமத்தின் தாக்குதல் அதிகமா இருக்கிறபடியாலே ஆத்மாவால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணும்? காமத்தின் தாக்குதலை தொலைக்கணும். இந்த காமம், அந்த காமத்தின் தாக்குதல் அப்ப வரிசையா இது அப்படியே பார்த்துட்டு வரலாம் பாருங்க. காமம் மனத்தையும் புத்தியையும் இந்திரியங்களும் மூடிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இது நம்ம பூர்த்தி பண்ண போறோம். அதனால கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். காமம் மனசையும் புத்தி இந்திரியும் மூடிட்டு இருக்கு. அப்ப ஆத்மா நன்னா முடிவு எடுத்தா, உறுதி எடுக்கணுமானோ? உறுதி எடுத்தாத்தான் காமத்தை தொலைக்க முடியும். இது கண்ணனே தெரியும். காம ஏஷகா குரோத ஏஷகா ரஜோகுண சமத்பவகா. காம ஏஷகா குரோத ஏஷகா ரஜோகுண சமோத்பவகா. இந்த காம குரோதம் எதனால வருது தெரியுமா? ரஜோகுணத்தாலதான் இந்த காம குரோதங்களே ஏற்படுது. இந்த காமக்ரோத தொலைக்கணும்னாலே முதல்ல ரஜோகுணத்தை தொலைக்கணும். ரஜோகுணத்தால்தான் காமக்ரோதமே ஏற்படுது. அப்ப ரஜோகுணத்தை தொலைக்கணும்னா என்ன சொல்ல பண்ணணும்? ரஜோகுணத்தை பத்தி நம்ம இருக்குமா பார்த்திருக்கோம். ரஜோகுணமும் தமோ குணம் பார்த்துக்கணும். ரஜோகுணம் தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது, அதற்கு மேற்கொண்டு என்னுடைய மனசுக்கு விருப்பத்திருந்தால் அதுக்கு தகுந்தவா பண்ணிட்டு இருக்கிறது. தமோ குணம் என்பது தூக்கம், மயக்கம், என்னென்ன படமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது தமோ குணத்துக்கு. சத்துவகுணம் நல்லதே நடக்கும். அப்ப ரஜோகுணத்தை தொலைக்க என்ன சுவாமி? ரஜோகுணத்தை தொலைக்கிறதுக்கு என்ன? 2 வழி பார்த்துக்கோம் ஏற்கனவே. அதுல ஒண்ணு ஆகார நியமம், 2வது நம்முடைய இருக்கக்கூடிய அத்தனையும் இந்த சரீரத்தை கொண்டாது இந்த இந்திரியங்களோடவே பகவான் திருவடியில சமர்ப்பிச்சுட்டு தியானிக்கக்கூடிய நிலை. அப்பதான் ரஜோகுணம் குறையும். 2 ஒண்ணு ஆகார நியமம், சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய ஆகாரங்களை நம்ம சாப்பிடணும். முதல் நிலை. அதுவும் எப்படி சாப்பிடணும்? சாஸ்திரம் எப்படி அனுமதிச்சிருக்கோ அதன் பிரகாரம் சாப்பிடணும். அதன் பிறகு ரஜோகுணத்துக்கு மற்றொரு நிலை என்ன? பகவானை தியானித்தல். சதா சர்வகாலம் தியானித்துட்டே இருக்கணும். நம்முடைய இந்திரியங்களை கூட பகவான் திருவிழா கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அப்பதான் பண்ணும். அப்ப அந்த காமம் குறையும். காமம் குறைஞ்சாதான் மனசும் இந்திரியங்களும் புத்தியும் தெளிவு பெறும். அப்ப இந்த 3ம் தெளிவு இருந்தாதான் சத்துவகுணம் வளரும். இல்லைன்னா சத்துவகுணம் வராது. நல்லா பாருங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? மனசுல சுத்தி, அந்த மனசு அசுத்தி வரத்துக்கு காரணமே காமம். அதே போல இந்திரியங்கள் தவறா நினைப்பதற்கு காரணமே காமம். இதெல்லாம் அந்த காமத்தை தொலைக்கிறோமோ? காமம் எதனால ஏற்படுது? ரஜோகுணத்தால ஏற்படுது. அந்த ரஜோகுணத்துக்கு தொலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரஜோகுணம் தொலைக்க சாத்விகமான ஆகாரத்தை உண்ணணும், பகவான தியானம் பண்ணணும். இந்த இந்திரியங்கள் கண், காது, மூக்கு, செவி இதெல்லாம் என்ன பண்ணா பகவான் திருவள்ளுவர் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கிறோம். இது கைட்டு கொண்டு போய் கொடுக்கறது அப்படி இல்லை. இந்த கண்ணு பகவானே சேவிக்கணும், இந்த காது பகவான் நாம ஸ்மரணத்தையே கேட்கணும், இந்த நாக்கு பகவான் நாமத்தையே சேவிக்கணும், இந்த கைகள் பகவானையே தொழணும், இந்த கால்கள் பகவானை நோக்கி நடக்கணும். அதான் அவனை சமர்ப்பிக்கிறது. அந்த நிலை வந்துருத்துனா அப்ப என்ன ஆகும்? சத்துவகுணம் ரஜோகுணம் போயிடும். ரஜோகுணம் போயிடுத்துனா காமம் குறைஞ்சிடும். காமம் குறைஞ்சிருத்துனா என்ன ஆகும்? உடனே ஆத்மாவிற்கு ஒரு ஞானம் நல்லா பிரகாசமாகி சத்துவகுணம் பிடித்து கொண்டு போகும். அப்ப இது கண்ணு இதெல்லாம் சத்துவகுணமான ஞானம் போகும். அப்ப என்ன ஆகும்னா, அப்ப சத்துவகுணமான ஞானமாக வரும்போது எல்லாமே நமக்கு ஒழுங்கா புரியும், உண்மையா தெரியும். இன்னும் இருக்கக்கூடிய நிலையை நன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு நன்னா தெரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம் உண்மையை உண்மையாக தெரிஞ்சுக்கலாம். இப்ப நன்னா புரிஞ்சுக்கோ. உண்மையை உண்மையாக தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, சம ஒரு தீவிரவாதி இருக்கார், அவர் நல்லவனா தெரியுமா? அந்த தீவிரவாதி இருக்கார், உண்மையை உண்மையா அவன் தீவிரவாதின்னு தெரியுமா? இல்ல அவன் நல்லவனா தெரியுமா? நல்லவனா தெரிஞ்ச ஆபத்து தான். அவனை தீவிரவாதியை தானே தெரியணும். அப்ப உண்மையை உண்மையா தெரியணும்னா அவன் தீவிரவாதியா கண்ணில் படுறான்னா, தீவிரவாதியா கண்ணில் பட்டாலும் அவனை திருத்தணும் என்கிற எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கும். ஓ, அவனும் பகவானுக்கு சரீரம் தானே, இப்படி ஒரு இப்படிதான் நினைப்போம். அவனும் பகவானுக்கு சரீரம் தானே, ராமானுஜனும் பகவானுக்கு சரீரம் தானே, ராவணனும் பகவானுக்கு சரீரம் தானே, எல்லாருமே சரீரம். என்ன சரீரம்? அப்ரஹ்மாத்ம தத்துவமே கிடையாது. சரீரம் பகவானுக்கு சரீரம் இல்லாத தத்துவம் ஏதாவது லோகத்துல இருக்குன்னா கிடையாது. அப்ப பகவானுக்கு சரீரம் ஆனபடியால என்ன ஆயிடுச்சுன்னா, அவனும் அந்த சரீரம் பகவான்கிட்ட போய் சேரணுமோ, அதுக்கு நம்முடைய பிரயத்தனம் என்ன? அவனை எப்படியா திருத்தணும். இந்த எண்ணம் ஏற்படும். எதனால? காமம்னா போயிட்டு சத்துவகணம்னா வந்து விட்டோம்னா, சரி சுவாமி இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லதா இருக்கு,
கணக்கு போடுறதுக்கு இந்த தெளிவா தான் இருக்கு. ஆனா அதை பண்ணணுமே பண்ணணுமே பண்ணணுமேன்னா அதற்கு தான் கண்ணன் சொல்லுகிறார், நான் சொல்லி இருக்கிற அர்ஜுனா, நான் சொல்லி இருக்கிற கர்ம யோகத்தை பண்ணு. கர்ம யோகத்தை விடாம பண்ணியானா என்ன காமத்தில் ஈடுபாடு குறையும். காமத்தில் ஈடுபாடு குறைஞ்சதுனால ரொம்ப சுலபமா நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும். அப்ப இது எப்படி பண்றது? சுலபமா ஒரே விஷயம் எடுக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 14 விஷயம் கண்ணன் எடுத்திருக்கார். அடி ஒண்ணு சொல்றேன், அதன் மூலம் மற்றதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா 14 சொல்றது நாடி ஆயிடும். அப்படி இருக்கச்சு சுலபமா ஒண்ணு பார்க்கணும். யாத்திரைக்கு போறோம். யாத்திரைக்குன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ விடுமுறை காலத்தில் நம்ம போறோமோனோ அது இல்ல. திவ்ய தேச யாத்திரை. பகவானுடைய சன்னிவேசமாக இருக்கக்கூடிய அந்தந்த திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அந்தந்த திவ்ய தேசிக்கு யாத்திரை போறோம். யாத்திரை போறச்சு புண்ணிய தீர்த்தம், புண்ணிய ஸ்தலங்கள், அதே போல புண்ணியமாக இருக்கக்கூடிய இடங்கள், கோயில்கள் அங்க போறோம். போறச்சு அந்த புண்ணிய தீர்த்த தீர்த்தம் ஆடுறமனோ, குளிக்கிறமனோ, பிருந்தாவனம், அயோத்தியா, கயா, ஷால கிராமம், பத்ரி இதெல்லாம் இருக்கணும். அங்கெல்லாம் போறோமனோ, அங்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணிடுமோ கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆயிடும். எதுக்கா அப்படி சொல்றது? இங்க சென்னையிலிருந்து கிளம்பி போனா 15 நாள் ஆறுதணும். அந்த 15 நாள் ஆயிட்டு இருக்கச்சு. அப்ப அந்த 15 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். இங்க இருக்கச்சு ஓஹோன்னு எப்படி இருக்கும்னா, நன்னா அனுபவித்து கொண்டு வாழ்க்கையை நன்னா அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இதே வாழ்க்கை அங்க இருக்குமான்னா இருக்காது. இங்க பண்ற மாதிரி தேவையில்லாத வம்பெல்லாம் அங்க இருக்குமோ, அந்த வம்பு அங்க இருக்குமானவன் வந்தவா அத்தனை பேரும் ஸ்ரீ வைஷ்ணவாலா இருப்பா, பக்தர்களா இருப்பா, பாகவதாலா இருப்பா. அவளுக்கு பகவானை தவிர மற்றது பேச தெரியாது. ரெண்டாவது இந்தந்த சன்னிவேஷத்துல இங்க துவாரகையில கண்ணன் என்னமா இருந்திருக்கான், அங்க பிருந்தாவனத்துல கண்ணன் இங்க என்னமா இருக்கான். அதே போல பூரியில ஜெகநாத பெருமாளுக்கு எத்தனை வைவோம், சால கிராமத்துல எப்படி குளிரா இருந்தா கூட என்னமா சேவிச்சோம், என்னமா பண்ணோம், இந்த இதுதான் பிடிக்கும். ஆனா இங்க இருக்கச்சே கர்த்தால எழுந்தா முதல்ல அந்த பானை வரணும். எங்க படுத்துட்டு இருக்கோமோ அங்கேயே அந்த பானை வரணும். அதுக்கப்புறம் என்ன பேப்பர் வரணும். அதில் தேவையில்லாத வம்பு துப்புகள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் அங்க கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சொகுசு வாழ்க்கை அங்க கிடையாது. சொகுசு வாழ்க்கை கிடையாதுனோ. ஆனா சொகுசு வாழ்க்கை கிடையாதுன்னா அப்ப நம்ம குளிக்கிறதுலாம் எங்க இங்க அப்படியே திறந்து விட்டா மேல இருந்து அப்படியே கொட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்க நதியில ஸ்நானம் பண்ணணும். நதியில ஸ்நானம் பண்ணிட்டு நன்னா இருந்துட்டு முட்டி சாமி முட்டி வலிக்கதான் செய்யும். ஆனா அந்த வலி தெரியாது. அந்த வலி தெரியும், எல்லாம் வலிக்கதான் ஆரம்பிக்கும். ஆனா அது ஒண்ணுமே தெரியும். ஆனா இங்க இருக்கச்சே 10 மணி ஆனா கூட குளிக்கிறோமான்னு தெரியாது. குளிக்கிறோமா அதுக்கப்புறம் குளிக்கிறோங்கிற எண்ணத்துல நினைச்சுன்னு சொல்றேன். குளிக்கலன்னா அடியாருக்கு அதுவும் தெரியாது. இருக்கலாம் சில இடத்துல. இது சொல்ல வந்தா அதெல்லாம் தெரியும். ஆனா நிச்சயம் காற்றால் எழுந்து குளிக்கணும். இது அந்த மலையாள திவ்யதேசத்துல இருக்கிறவாள் இதை தவிர பண்ணவே மாட்டான். அங்க இருக்க நம்பூதிரி எல்லாம் இருக்கா பாருங்க, அவெல்லாம் எப்படிப்பட்டனா ரொம்ப ஆச்சாரம் அழுட்டான். கொஞ்சம் உடம்பு ஈரம் கொஞ்சம் காய்ஞ்சிருத்துன்னு வச்சுக்க உடனே போய் குளிச்சு விடுவா. அவளுக்கு அங்க இருக்கக்கூடிய சன்னதி பக்கத்திலேயே குளம் இருக்கும், இல்ல ஏதோ ஒரு நதி இருக்கும், ஆறு எதா இருக்கும், குட்டை எதா இருக்கும். உடனே அங்க போய் குளிச்சுடுவா. அவ உடம்பு நல்லா ஈரமா இருந்துட்டே இருக்கும். எப்ப பாரு அது ஈரத்துணியோடு அவன் பெருமாள்கிட்டே வருவான். பெருமாள்கிட்ட பண்ணிட்டு அதுவும் பண்றச்சே அவ அந்த மஞ்ச காப்பு, சந்தன காப்பு இதெல்லாம் சந்தன காப்பு தான் அதிகமா கொடுப்பா. கொடுக்கறச்செல்லாம் நாமெல்லாம் இங்க சமைஞ்சு கொடுக்கறச்சு என்ன பண்ணுவா, அந்த கையில எடுத்து இப்படி கொடுப்பா. இந்த கையில எடுத்து நம்ம கையில தொட்டுன்னு கொடுத்துருவா. அர்ச்சகர் சுவாமி யாரோ ஒரு சுவாமிகள் கொடுப்பாருன்னு வச்சுக்கோம். ஆனா அங்க இருக்கிறவாலும் அப்படி கொடுக்க மாட்டேன்னா ஒரு இலையை இங்கிட்ட எடுத்து தூக்கி போடுவா. என்ன சுவாமி நான் என்ன தீவிரவாதியா, எனக்கு என்ன நான் தொடப்படா தீண்டத்தகாதவன்னா, உன்னை தொட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பகவானை தொட வேண்டிய நிலையில இருந்துருக்கேன். என் ஆச்சாரம் உனக்கு கிடையாதுன்னு தைரியமா மனசுக்குள்ள இருக்கும், சொல்ல மாட்டான். ஆனா அத்தனை தூரம் ஆச்சாரம் இருக்கான். ஏன்னா நீதான் நான் தான் இங்க நிலை இருக்கீங்களா. அப்புறம் நான் உடம்புக்கு எப்ப அவளுக்கு ஒரு காஞ்சி படுத்துன்னு வச்சுக்கேன் உடனே போய் குளிச்சுவான். அந்த குளியல் வந்துடும். குளியல்ன்றது ஒவ்வொருக்கும் நிச்சயம் உண்டு. குளிக்கலனாலே அதுவே பெரிய அசுத்தி. அது சரீர அசுத்தி ரொம்ப முக்கியம். அது சரீருக்கு அசுத்தியே இருக்கப்படாது. சரீரத்துல அசுத்தி இருந்தாலே உள்ளுக்குள்ள இருக்கு, அடி உள்ளுக்குள்ள இல்லைன்னு சொல்ல. இப்பதானே பார்த்தோம், ராத்திரியான மலை ஜலத்தோட தான் படுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருக்கு. வெளியில அந்த அசுத்தியே இருக்கப்படாது. அதனால குளிச்சுட்டு இருக்க அதுவும் ஆபத்தா விடுது. கங்கை எல்லாம் ஓடிட்டு இருக்கச்சே கங்கையில குளிக்கிறோம், குளிக்காம இருக்கப்படாது. எந்த கண்ணும் குளிக்காம இருக்கப்படாது. குளிச்சுட்டு இருக்கா இல்லையா, அப்ப இந்திரியங்கள் என்ன, மனசு என்ன, புத்தி என்ன, இதை ஆட்டி படைக்கக்கூடியது காமம். அந்த காமத்தை குறைக்கணும்னா கர்மயோகம் தான் ஒரே வழி.
கர்மயோகம்னா என்ன சுவாமி? தீர்த்த யாத்திரை. தீர்த்த யாத்திரை இன்னும் நிறைய இருக்கு, பின்னாடி சொல்றேன். தீர்த்த யாத்திரை அப்படின்னா அந்த தீர்த்த யாத்திரை பண்ண 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 நம்முடைய பகவானுடைய அந்த எண்ணம் நம்முடைய மனசுல பட 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 மேற்கொண்டு காமம் குறைஞ்சுட்டே வருது. அப்ப கர்மயோகம் பண்ணு கணவன் சொல்லிட்டான். கண்ணன் சொன்னபடியாலே தீர்த்த யாத்திரை போகும்போது நதியில குடிக்கிறோமோ, கிட்ட அங்க நதியில குடிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம கிடைச்சதுதான் சாப்பிடும். இங்க நம்ம எங்க படுக்கிறோமோ அங்கேயே நம்ம பானை வந்துடுறதுன்னு அதெல்லாம் அங்க இருக்குமா? கிடைக்காது. அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. இங்க படுக்கையே எப்படி மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சசயன மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் கரையில தான் படுக்கணும். எதையும் பண்ண முடியாது, எதையும் பண்ண முடியாது. இங்க அம்சதூளிகா மஞ்சத்துல படுத்துட்டு இருக்க மாதிரி அங்க இங்க மட்டும் இல்ல, இங்க குழு வசதி வேற போட்டுருவோம். ஏசி போட்டாதான் நல்லா தூக்கம் வரணும். அங்க ஏதாவது இருக்கான்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி இருக்க சுவாமி தூக்கம் வருமானா இங்கதான் என்ன பண்ணுவோம்னா, ராத்திரி 10 மணி சாப்பிட்டுட்டு அங்க இங்க எது பார்த்துட்டு தூர்தர்ஷன் இருக்கு 11-12 மணிக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இப்படி புரண்டு அப்படி தூக்கம் வராம அதுக்குதான் மாத்திரை போட்டு இதெல்லாம் பண்ணுவோம். அங்க போயாச்சுன்னா 9:30 மணிக்கு தூக்கம் வந்துடும். தூங்கினே சுவாமி தூங்கும் போது இந்த பக்கம் ஒரு பக்கம் நாய் கத்திட்டே இருக்கும், ஒரு பக்கம் வேற ஏதாவது சத்தம் போட்டுட்டே இருக்கும். அத்தனை டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட நல்லா தூக்கம் வரும். ஏன்னா பகவத் விஷயம். இது எப்பவுமே சீவைஷ்ணவர்களோட சங்கமம் ஏற்பட்டாலே அது தனி இன்பம் தான். அப்படின்னா பக்தரோட சாது சமாகம், சாதுக்களுடைய சங்கமம், அந்த சங்கமம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இது எங்க கிடைக்கிறது? யாத்திரை பண்ண கிடையாது. பிருந்தாவனமோ, அதே போல பூரி ஜெகநாதோ, அதே போல இருக்கக்கூடிய பத்ரியோ சாலக்கிராமமோ எங்க போனாலும் அங்க நல்லா தூங்குறாரோனோ அங்க ரெண்டாவது அங்க தூங்குறச்சியே மட்டும் இல்ல, கிளம்பி காத்தால எழுந்து போய் நிட்டி அனுட்டாலும் பண்ணிக்கிறார், குளிக்கிறா, மேற்கொண்டு இதெல்லாம் பண்றா. தேவையில்லாத வார்த்தையிலே வராது. அங்க இருக்கிறவன்னா கண்ணனுடைய சேட்டி தங்க துவாரகரை என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது, அங்க நடந்தது அப்படி பண்றோம். இதெல்லாம் கர்மயோகம். நாம பண்ணக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பகவான் விஷயத்திலையும் பாகவதால் விஷயத்திலும் பண்ணோம்னா அது கர்மயோகம். கர்மயோகம்னு எத்தையோ நினைக்காதீங்க. நாம நிச்சயம் பண்ணக்கூடிய காரியமே நம்ம பகவானிடத்துல சமர்ப்பிக்கும்படியான ஒரு தன்மையிலே பண்ணணும். இல்ல நித்தியம் படி பண்ணக்கூடிய காரியத்தையே நான் கொலிக்காம பண்றேன் சுவாமி, எத்தையோ பண்ணிட்டு இருக்கேன்னா பிரயோஜனம் இல்லை. அது பகவத் நாமஸ்மரணத்தோ சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கணும். அப்ப இதெல்லாம் கர்மயோகமாகுது, புத்தி பூர்வகமாக பண்ணக்கூடிய கர்மயோகம். அப்ப கர்மயோகம் நம்ம பண்ண 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 என்ன ஆகுன்னா காமம் குறையுது. காமம் குறைய 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 மனசு தெளிவாருது. மனசு தெளிவாயிடுச்சுன்னா கண்ணென்ன காதென்ன மூக்கென்ன இது நல்லா தெளிவா வந்துடுது. கண்ணுல ஒன்ன பார்த்தோம்னா தெளிவா தெரியறது. தெளிவா தெரியறதுன்னா கண்புரை நோய் வந்தா தெளிவா தெரியுமா சுவாமின்னு கேட்காதீங்கோ. இந்த இடத்துல தெளிவு என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இதற்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கச்சே அவர்கிட்ட இருக்க தப்பு மட்டும்தான் கல்லப்படும், நல்லதே படாது. இப்ப தெளிவு வந்து கொடுத்ததுக்கு பண்ணா அவர்கிட்ட இருக்க நல்லது மட்டும்தான் பண்ணணும். அதைத்தான் தெளிவு. மனசுலயும் அதே மாதிரிதான், அதே போல மூக்குலயும் அதே மாதிரிதான் அந்த தெளிவு வரும். இத நேர நம்ம யாத்திரைக்கு போகும்போது பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஆனா இது என்ன, யாத்திரை போயிட்டு பண்ணிடுவோம், 15 நாள் 20 நாள் எடுத்து 20 நாள் அவன உடனே திருப்பி ஆத்துக்கு வந்துடுவோம். 20 நாள் முடிஞ்சோம்னா ஆத்துக்கு வந்துடும். திரும்பி வந்தோம்னா மறுபடியும் முடிச்சுக்கும். காமம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் பிடிச்சுக்குவானோ. அப்ப நல்லா பிடிச்சிருந்தா என்ன சாப்பிட்டது, என்ன பண்ணுவா, யாராவது செய்தித்தாள் கொண்டு கொடுப்பா, இல்ல வேற ஏதாவது கொண்டு கொடுக்குறா, பிடிச்சிருக்கணும். அப்ப என்னன்னா உடனே ஒரு பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துருது, அரை மணி நேரத்துக்கு ஒரு எச்சையோ போட்டு இருக்கணும். அது யாரையும் தவறா சொல்லல, அந்த அபிப்பிராயம் யாருக்கா இருந்தேன்னா விட்டுடுங்க. அது ஒண்ணு, ஏன்னா அது தவறுதான். அது இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு எத்தையோ கையில வச்சுட்டு சாப்பிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கணும். ஆனா அதெல்லாம் இல்லாம எங்கெங்கேயும் போறோம், எத்தையோ புஸ்தகம்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பண்ணாம என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய பகவத் விஷயம் என்ன, காலக்ஷேபங்கள் என்ன, உபன்யாசங்கள் என்ன, கோயில் என்ன, அதே போல சாது ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய பகவத் பக்தர்கள் அவர்களோட சம்பந்தம் என்ன, இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அப்ப அந்த காலம் கிட்டக்க வராது. யாத்திரை போனப்ப கிட்டக்க வரப்போறது இல்லை. அங்கிருந்து போய் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணா அதே இருக்கக்கூடிய ஒரு சங்கமத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். நாம என்ன நினைக்கிறோம், காத்தால என்னுடைய வேலை பண்ண வேண்டாமா சுவாமி, உன்னுடைய வேலையே பகவத் சிந்தனை தான், மற்றது கிடையாது. பகவத் சிந்தனை பாகவத சிந்தனை அது என்னன்னு வச்சுக்க, இந்த காம வரப்போறது கிடையாது. இப்படியே காலம் கழிச்சுன்னு வச்சுன்னா இப்ப இது பண்ணிட்டு
சரி சுவாமி, இங்க வந்ததுக்கு அப்புறம் வீடு வாங்குமானா, சொத்து வாங்குமானா, சுகம் வேண்டாமா, பிள்ளைய பார்க்க வேண்டாம், மாட்டு பண்ண பார்க்க வேண்டாமா, மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாம், இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா இது இதாச்சும் பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்? பகவத் சம்பந்தத்தோடு பார்க்கணும். பகவத் சம்பந்தத்து என்ன சுவாமி, அவருக்கு பகவானுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அவர் என்னவா சுவாமி பார்க்கணும்னா, எந்த அளவுக்கு பார்க்கணும் அந்த அளவுக்கு தான் பார்க்கணும். அதுக்கு மேல பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தோம்னா தேவையில்லாத வம்புதான், தேவையில்லாத வம்புதான். அப்பனா இப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், அப்ப கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த எந்த வம்பு, அந்த காமம்ங்கிற வம்பு நன்னா குறைஞ்சிடும். அது குறைய குறைய குறையனா இதுக்கு என்ன 14 வகை சொல்றார். நான் தீர்த்த யாத்திரை மட்டும்தான் சொன்னேன். கண்ணன் தீர்த்த யாத்திரை போவது, புண்ணியக்ஷேத்திரம் போவது, பிராணாயாமம் பயிற்சி. இந்த பிராணாயாமம் பயிற்சி முன்னாடியே பார்த்திருக்கோம், ஒரு 5-6 காலட்சேபத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். பிராணாயாம் கும்பகம் ரேசகம் பார்த்திருக்கோமானு, பூரகம் கும்பகம் ரேசகம்னு. அந்த பிராணாயாம் பயிற்சி பண்றது மேற்கொண்டு பகவான் விக்கிரகத்தை, அது சாலக்கிராமமா இருக்கலாம், அல்லது பெருமாள் படமா இருக்கலாம், அல்லது சித்திர திரிமேனியா இருக்கலாம், அல்லது விக்கிரகம் பஞ்சலோக விக்கிரகமா இருக்கலாம். எதுவா இருந்ததுன்னா அந்த பெருமாள் விக்கிரகத்தை ஏறி பண்ணி அதுக்கு ஆராதனை பண்றது, பாராயண விடாம சகசிராமம் விஸ்வம் விஸ்வம் வசத்காரகா பூத பவ்ய பகவத் பிரதுகுன்னு விடாம பாராயணம் பண்றது. பாராயணம்னா வெறும் நமக்கு தெரிஞ்ச பாராயணம் பண்ணலாம். இல்லையா சுவாமி, எனக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, சமஸ்கிருதம் திருப்பல்லாண்டு சேவிங்கோ, திருப்பாவை சேவிங்கோ, 4 திவ்ய பிரபந்தத்தை சேவிங்கோ, ஒரு தவறும் கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அது மாதிரி பாராயணம் பண்றது. ஏன் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம், ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் பாராயணம் பண்ணுச்சு. இதெல்லாம் பாராயணம் பண்ணணும்னா குறைஞ்சது 2 மணி நேரம் வரும். அதுக்கப்புறம் அந்த பாராயணம் பண்ண விஷயத்த, ஓ இந்த மாதிரி இந்த சப்தத்தை இங்க போட்டிருக்காளே, மனநா இருக்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு அதை பத்தி சிந்தனை பண்ண இன்னொரு 2 மணி நேரம் ஆகும். இப்படியே 4 மணி நேரம் போயிடும். நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு கணக்கை வச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வெறுமனே நம்ம காலத்தை கழிக்கிறோம். எந்த வேலையும் செய்யறது இல்லை. நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நமக்கு சமயம் நிச்சயம் கிடைக்கும். கிடைக்காம போகவே போகாது. அந்த கிடைக்கக்கூடிய சமயத்துல பகவத் சிந்தனை பண்ணினோம் வச்சுக்கேன், சாத்விகமான குணம் வந்துடும். அந்த காமம் பூர்த்தியா போறது. அதைத்தான் கர்மயோகம் கண்ணன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பல விஷயங்கள் சொல்றது. ஆக இந்த கர்மயோகத்தை விடாமல் பண்ணும். ஆனா கர்மயோகத்தில் ஈடுபடும் போது சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட கர்மமா இருக்கணும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓ கர்மயோகம் பண்ணமா சுவாமி, பண்ணணும்னா எனக்கு வீடு வாங்கணும், அதுக்கு வீடு வாங்குவதற்குண்டான ஒரு பிரயத்தனத்தை நான் கர்மயோகமா பண்றேன்னு சொல்லப்படாது. சாஸ்திர சம்மந்தமா இருக்கும். சாஸ்திரம் எது நமக்கு அட்மிட் பண்ணிருக்கோ அதைத்தான் பண்ணணும், மற்றதை பண்ணப்படாது. அப்படி தெளிவில்லையா? சாஸ்திரம் செய்யப்பட்ட கர்மமா இருக்கணும். 2வது, கர்மயோகம் பண்ணும் போது நான் செய்தேன் என்கிற எண்ணத்தை விட்டுட்டு தாழ்ந்த பலத்துக்காக எண்ணத்தை விட்டுடணும். நான் செய்கிறேன், நான் கர்த்தா என்கிற எண்ணத்தை விட்டுடணும். இந்த தாழ்ந்த பலமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. தாழ்ந்த பலத்துக்காக பகவானை அடைவதற்காக பண்ணுகிறேன், தாழ்ந்த பலத்துக்காக என்கிற எண்ணத்தை விட்டுணும். என்னுடைய கர்மா என்கிற எண்ணத்தை விட்டுணும். என்ன புரியுங்க? நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விடணும், தாழ்ந்த பலன் என்கிற எண்ணத்தை விடணும், என்னுடைய கர்மா என்கிற எண்ணத்தை விடணும். அது மட்டும் இல்ல, இந்த உயர்ந்த கர்மாவை செய்யணும். அதை செய்ய செய்ய என்ன ஆகுன்னா காமம் குறைஞ்சிடும். காமம் குறைஞ்சிடும். காமம் குறைஞ்சா மனதையும் புத்தியையும் பீடித்து கொண்டு இருக்கிற இல்லையா அந்த காம ஏஷகா குரோத ஏஷகா, அது நன்னா போயிடும். அது விடுபட்டு போகும். அது விடுபட்டாலே மனசு தெளிவாயிடும். மனசு தெளிவாயிடுச்சு. அப்பப்போது ஆத்மானது ஞானம் வரும்போது நல்லா சத்த குணத்தை எடுத்து கொண்டு போக இல்லையா, எல்லாம் நன்னா போயிடும். ஆனா மனசு படுகிற பாடு நமக்கு அனாதி கால கர்மாக்கள் துண்ண கொடுக்கிறதையா, அந்த கர்மங்களை தொலைக்கபடி கர்மயோகத்தில் ஈடுபடுவது. கர்மயோகம்னா எத்தையோ நினைக்காதீங்க, எத்தையோ நினைக்காதுங்க. பகவத் சிந்தனை, பாகவத சிந்தனை, அது நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லயே நம்ம பண்ணிடலாம். ஒண்ணும் கட்டவே கிடையாது. அது பண்ணியாச்சுன்னா அனாதி கால புண்ணிய பாபங்களை தொலைப்பதற்கு அதுதான் கர்மயோகத்தில் ஈடுபட்டாலே போயிடும். பகவான்கிட்ட பக்தி செலுத்தணும். அது மட்டும் இல்ல, அந்த பக்தி மாகாத்மத்தாலே, கர்மயோக மாகாத்மத்தாலே எதுவா இருந்தாலும் அது விடுதலை கிடைச்சிருக்கு. இப்ப இந்த உடல் எப்படி சுத்தம் ஆகுன்றதை நான் பார்த்துட்டோம். இப்ப மறுபடியும் சொல்றேன், இந்த உடம்பு எப்படி சுத்தமாகுதுன்னு நான் பார்த்துட்டோம், மனசு எப்படி சுத்தம்னு நான் பார்த்துட்டோம். ஆனா இப்ப 3வது ஒண்ணு இருக்கு.
சுலபம் தான். என்ன இருக்குன்னா மூணாவது என்ன இருக்குன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, மூணாவது இருக்கக்கூடிய நிலை ரஜோகுணம் தமோகுணம் இருக்குன்னு பார்த்தோம் ஏற்கனவே. ரஜோகுணம் தமோகுணம் இப்ப ஆத்மாவில் இருந்து மெதுவா கொஞ்சம்னா சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பாருங்க, ஆத்மாட்டு இருந்து மனசுக்கு வருது, மனசுல இருந்து பிரிச்சு கொடுக்கறது 5 இந்திரியங்கள் கொடுக்கறதும் பார்த்தோமோ, நேத்தி காலத்துல பார்த்தோம். ஆத்மா இருந்து மனசுக்கு வருது, மனசுல இருந்து 5 இந்திரியம் கொடுக்கறதுன்னு பார்த்தோமோ. ஆனா நான் பார்த்துக்கூடிய சத்துவகுணத்தை பார்க்கணும். இப்ப ஆத்மா ஞானத்துக்கு இருப்பிடம். அப்ப ஞானத்துக்கு அதிகரணமாக ஆத்மா இருக்கிறடையா, ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமானவர்கள், ஆத்மா நித்தியமானவர், ஆனந்தமயனவர். ஆனா அனாதி கால கர்மத்தாலே உடலை அடிச்சுட்டு இருக்கார். ஆத்மா இந்த சரீரத்தை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்மம் காரணம். சரி சுவாமி, இத கண்ணனே சொல்லியிருக்கிறார். அனாகின அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரதகா. ஆத்மாவுக்கு நாசம் கிடையாது அர்ஜுனா. உடல் அழியும், சரீரம் அழியும், ஆத்மா அழிவே அழியாது. அழியுமா? அழிவே அழியாது. ஆனா ஒரு பிறவியை பார்க்காது பல பிறவியை இந்த பிறவியை மட்டும் பார்த்தால் தப்புதான். அப்படின்னா இந்த பிறவியை பார்த்து இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா அது தப்பு. இது நம்ம என்ன நினைக்கிறோம், இதுதான் சாருவாக மதம். இதுதான் இந்த பிறவியை தவிர மத்தொன்னு கிடையாது. ஆத்மானும் தனியா கிடையாது. உன் சரீரமே ஆத்மா. அவர் ஆத்மான்னு ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோ, சரீரமே ஆத்மா. அதனால அத்தையே பார்த்துக்கோ. சரீரத்துக்கு என்ன தேவையா பாருனா அந்த மாதிரி பார்க்கப்படாது. இந்த பிறவி எடுத்தீங்கன்னா இன்னும் இதுக்கு முன்னாடி நிறைய பிறவி எடுத்திருக்கேன்னு அர்த்தம். அப்ப இந்த துன்பமே தேவைய போட்டுக்கணும், இன்னும் நிறைய துன்பம் வரப்போறதுன்னு அர்த்தம். அப்ப ஆத்மா சூக்ஷ்மமா இருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த ஆத்மா எதுவா இருக்காரு? அறிவுடையவரா இருக்கார், நிச்சயமா இருக்கார், பகவானுக்கு அடிமையாக இருக்கிறார். இதுதான் ஆத்மாவுக்கு உண்டான தன்மை. பகவானுக்கு அடிமையா இருக்கார், ஆனந்தமயமாவும் இருக்காரு. ஆனந்தமயமா இருக்காரு அப்படின்னா இத்தனை நேரம் நான் சொன்னது நன்னா இருந்தது. ஆனா அப்படி இருக்குமான்னா அப்படியெல்லாம் ஒண்ணு தெரியலையே சுவாமி. ஆத்மா ஆனந்தமா இருக்காருன்னு. ஆத்மா ஆனந்தமா இருந்தாருன்னா எனக்கு எந்தக்கு சுவாமி எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஆனந்தம் இருக்க மாதிரி தெரியலையே சுவாமி. இருக்கிற சுவாமி, அழுக வருது, துக்கம் வருது, சிரமப்பட்டு இருக்கோம், எத்தனையோ பண்ணிருக்கோம், இதெல்லாம் இருக்க. இப்ப சுகத்துக்கம் பட்டுட்டே தான் இருக்கேன்னா இத்தனையும் செயற்கைன்றாரு. ஆத்மாவுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய தன்மை ஆனந்தம். இப்ப நம்ம சிரமப்படுறோமோ, இந்த சிரமம்ன்றது இயற்கை கிடையாது, செயற்கை. நானா பண்ணிடுது செயற்கை. இது இத்தனையும் செயற்கை. எதனாலன்னா கர்மத்தால் இந்த சரீரத்தை எடுத்துக்கும். கர்மத்தால் இந்த சரீரத்தை எடுத்துக்கும். எடுத்துக்கபடியாலே உடலை எடுத்தபடியாலே இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். இதுல ஒரு ஆச்சரியமான பிணைப்பு என்னன்னா, ஆத்மா ரொம்ப பிறவியாக சரீரத்துக்குள்ள இருக்கிறது. ஆத்மா என்ன ஏதோ ஒரு சரீரத்துல இருக்கு. இது மனுஷ சரீரம், பாம்பு சரீரம், பல்லி சரீரம், தேள் சரீரம், விலங்குகள் சரீரம், ஏதோ ஒரு சரீரத்துல இருக்கணும். ரொம்ப வருஷமா சரீரத்துல இருக்கு. ரொம்ப வருஷமா சரீரத்தில் இருக்கபடியாலே ஆத்மாவுக்கு எந்த விதமான தமோ குணமோ ரஜோ குணமோ எந்த விதமான குற்றங்கள் கிடையாது. இயற்கையான தன்மை ஆத்மாவுக்கு ஞானமயம், ஆனந்தமயம். அதுக்கு காமம் இருக்கா, குரோதம் இருக்கா, அதே போல தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் இருக்கான்னா கிடையாது. ஆனா எடுத்துக்கொண்ட சரீரத்தால் என்ன பண்றதுன்னா அது பாதிக்கப்படுறது. எடுத்துக்கொண்ட சரீரத்தால் அது பாதிக்கப்படுறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு உப்பு காலவா இருக்கு இல்லையா? அந்த உப்பு தூத்துக்குடி பக்கம் போனா நிறைய உப்பு எல்லாம் பண்றா இல்லையா? அந்த உப்பு காலவா கிட்ட அங்க போயிட்டு உப்பு நிறைய வச்சிருக்கா. ஒரு கட்டையை எடுத்து அந்த உப்பு காலவாக்குள்ள போட்டு வச்சுக்கோம். 50 வருஷம் அதுலயே இருக்கட்டும். அதுலயே இருந்துட்டோன்னா 50 வருஷம் கழிச்சு எடுத்தோம்னா அந்த கட்டையே பூர்த்திய உப்பா இருக்கும். கட்டையா இருக்காது, பூர்ணமா உப்பா மாறி போறது போனோம். அதே போல இந்த ஆத்மா ஒரு ஜன்மா 2 ஜன்மால எத்தனையோ ஜன்மா அந்த சரீரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்ப இந்த ஆத்மா இந்த சரீரத்தோட இருக்கு. அடுத்து இந்த சரீரம் விட்டாச்சுன்னு வச்சுங்க, அது 70, 80, 90, 100 தெரியாது. கிளம்பி போயிடுச்சுன்னா வேற சரீரத்தை எடுக்க போகுது. ஆனா இந்த ஆத்மா இனிமே வேற சரீரம் எடுக்காது. என்ன சரீரம் இருக்கணும்? சீவை கொண்டுதான் போக்குறது. இது ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா எப்ப ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுட்டோனோ, ராமானுஜர்வார் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடியில் வந்துட்டோ,
இனிமே பிறவி கிடையாது. இன்னின்றடிமை இனியாமுறாமை அப்படின்றது இனிமே பிறவி கிடையாது. இனி நேர சேவையை கொண்டுதான் போகிறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆனா சாமானிய பட்டவாளுக்கு இன்னொரு பிறவி இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த வாசனை என்ன, கர்மா என்ன, இந்திரியங்களுடைய சூஷ்ம இந்திரியங்கள் என்ன, அத்தனையும் எடுத்துட்டு போறது. அப்ப அந்த அந்தந்த சரீரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கணும். அப்பனா எப்படி இந்த கட்டையானது உப்புக்குள்ள பாட்டு அந்த உப்பு காலபாய்களோட அந்த கட்டை உப்பா மாறிடுதோ, இந்த ஆத்மா இடதுனா எடுத்துக்கொண்ட சரீரத்தினால ஆத்மாவுக்கு சமம் இருக்கு போடுறதுன்னு தோன்றது. ஆனா இயற்கையில ஆத்மாவுக்கு சமம் கிடையாது. இயற்கையில் சமம் கிடையாது. அது சுகமே வடிவானது. ஆத்மாவுக்கு துக்கமே கிடையாது. சுகமே வடிவானது. இயற்கையில் ஞான வடிவானது. இத்தனை இருந்தாலும் செயற்கையால் ஒரு கர்மத்தால்னா சரீரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள பூந்துட்டணும். உள்ளுக்குள்ள புகுந்தபடியால இந்த உடம்புதான் உப்பு காலமா. இந்த உடம்புதான் ஆத்மாவை கூட போய் இந்த உப்பு காலக்குள்ள போட்டோமோனோ 50 வருஷம் இல்ல, 500 வருஷம் இல்ல, 50 கோடி வருஷங்கள் ஏதோ ஒரு சரீரத்தை எடுத்து இல்லையே சுவாமி. அப்ப இந்த சரீரம் 50 கோடி வருஷமா இருக்கு. ஏதோ ஒரு சரீரம் நாம நினைக்கிற மாதிரி மனுஷ சரீரம் மட்டும் இல்ல, ஏதோ ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இருக்கணும். எடுத்தபடியால அது என்ன இருக்கு? ஆட்டு பிறவியா இருக்கலாம், மாடு பிறவியா இருக்கலாம், கோடி பிறவியா இருக்கலாம், ஏதோ குதிரை பிறவியா இருக்கலாம், ஏதோ ஒரு உப்பு காலமாய் அந்த உப்பு காலங்களை போட்டுக்கணும். அந்த உப்புக்குள்ள அந்த ஆத்மா போட போட அந்த உப்பு அத்தனையும் என்ன உப்பு? அந்த கர்மாக்கள் அத்தனையும் ஆத்மாவின் பேரு ஏழுது. இப்ப இந்த உப்பு என்பது எது? அது உப்பு இல்ல. அதாவது அது இருக்கக்கூடிய சத்துவம் என்ன, ரஜஸ் என்ன, தமோகுணம் என்ன, அத்தனையும் எதை தாக்குறது? இந்த ஆத்மாவை தாக்குறது. தாக்குன்னு அப்ப இயற்கையில ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த சரீரத்தை எடுத்தபடியாலே ஆத்மாவுக்கு இந்த அழுக்கு வந்துடும் சரீரத்தால. அதனாலதான் இந்த சரீரம் வேண்டாம். இது கைவல்யாட்டியும் இது ஆசை வர்றான். ஆத்மாவை அனுபவிக்க இருக்கானோ அவனை என்ன பண்றானா, எனக்கு இந்த ஆத்மா அனுபவம் வேண்டாம், ஆத்மா அனுபவம் வேண்டாம், ஆத்மா அனுபவம் வேண்டாம், எனக்கு இப்படியே விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கானோ. எதுக்கு? அதைத்தான் கண்ணன் தெரிகிறார். பிரகிருதி கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசா 3வது அத்தியாயத்தில் கண்ணன் தெரிகிறார். அகங்கார விமூட ஆத்மா கர்த்தா அகமிதி மன்யத்தே அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த ஆத்மா என்ன நினைக்கிறான்னா, இது எல்லாவற்றிலும் பெரிய அழுக்கு ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு. ஏன்னா ஆத்மா அழுக்கா எடுத்துன்னு வச்சுக்கேன், மனசுத்தியானாலும் பிரயோஜனம் இல்லை, சரீர சுத்தியானாலும் பிரயோஜனம் இல்லை, இந்திரியங்கள் சுத்தியானாலும் பிரயோஜனம் இல்லை. ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆத்மா அழுக்காக விடாது. ஆத்மாட்டு தான் ஞானம் வருது. வரக்கூடிய ஞானமே அழுக்கா வந்துடுதுன்னு வச்சுக்கேன். பிரியத்துக்கா சொல்றேன். அங்கிருந்து ஒரு காத்து வந்துருக்கு, அந்த காத்தே துர்நாற்றமா வந்துடுதுன்னு வச்சுக்கேன், பிரயோஜனமே இல்லாம போயிடும். அந்த காத்து நன்னா வந்து இங்க வந்ததுக்கு துர்நாற்றம் வந்துட்டுன்னா, சுவாமி இங்க துர்நாற்றம் இருக்கு, இத மாத்துங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அடிப்படை மூலம், அதாவது மூலம்னா ரா மெட்டீரியல், அதாவது ரா மெட்டீரியல் என்ன, மூலம் இருக்கக்கூடிய அந்த வஸ்துவே நமக்கு அழுக்காச்சுன்னு வச்சுங்க, பிரயோஜனமே இல்லாம போயிடும். அப்ப ஆத்மா அழுக்குதான் பிரதானமா பார்க்கணும். சரீரத்தையா மாத்திக்கலாம், மனசையாவது மாத்திக்கலாம், இந்திரியங்களையா மாத்திக்கலாம். ஆத்மா மாத்த முடியுமானா சிரமம். ஆத்மா அழுக்காக வரணும். அழுக்காம இருக்குன்னா என்ன சுவாமி பண்றது? ஆத்மா பெரிய அழுக்கு ஆத்மாவுக்கு. ஆத்மா என்ன அழுக்கு? ஆத்மாவுக்கு என்ன சுவாமி அழுக்கு? இந்த சரீரத்தால வந்துருதுன்னு நினைக்கிறோம். சரி சுவாமி, சரீரம் எடுத்துதுன்னா ஆகணும். சரீரம் எடுக்கலன்னா என்னால சீவைக்கு போக முடியுமா? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சுவாமி சரீரமே இல்லாம ஆத்மா மட்டும் இருந்து வச்சுக்கேன், அதுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லையோ, அப்படியே இருக்கேன்னா சீவைக்கு போக முடியாது. நான் எத்தையா ஒண்ணு சரணாகதியா பண்ணணும், இல்ல கர்மஞான பக்தி யோக்கலா பண்ணணும். எது பண்ணணும்னாலும் சரீரம் இருக்கணும். சரீரம் இருந்தாலே இத்தனை வம்பு வந்துடுறது. அப்ப சரீரம் இருந்தா வம்பு, இல்லைன்னாலும் ஸ்ரீவைகுண்டம் போக முடியாது. இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும் இல்லையா? அப்ப ஆத்மாவுக்கு உண்டான அழுக்கு என்ன சுவாமி? சரீரம் உண்டானம் தெரிஞ்சிருது. ஆத்மாவுக்கு உண்டான அழுக்கு என்ன? சரீரமே ஆத்மா நினைச்சான்னு வச்சுக்கேன், அதுதான் ஆத்மாவுக்கு உண்டான அழுக்கு. சரீரமே ஆத்மா நினைச்சா வச்சுக்கேன், அதான் தேகமே ஆத்மா. தேகமே ஆத்மா. ஆத்மா தேகம் தப்பா புரிஞ்சிருக்கா? அதுதான் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய அழுக்கது. நாம என்ன நினைக்கிறோம், சுவாமி நான் வந்துட்டேன், எனக்கு வலிக்கிறதுன்னு. எனக்கு வலிக்கிறதுன்னா என் சரீரத்துக்கு வலிக்கிறது, ஆத்மாவுக்கு வலிக்கிறதுன்னு அர்த்தமா? இது நீங்க அப்படியே வச்சுக்கோ.
பின்னாடி விஷயம் சொல்றேன். இப்ப ஆத்மா சரீரமே ஆத்மா நினைக்கிறது பெரிய தவறு. இதுக்குதான் தேகாத்மா அபிமானம்னு பேரு. தேகம்னா சரீரம், தேகமே ஆத்மா நினைச்சா அது பெரிய தப்பு. அனாத்மனி ஆத்ம புத்திகி அஸ்வே ஸ்வமதியாமதிகி. அனாத்மனி ஆத்ம புத்திகி அஸ்வே ஸ்வமதியாமதிகி. இந்த ரெண்டும் தான் பெரிய விஷயம். ஒரு செடி வளரும் போது விஷச்செடியை வளர்ந்தா என்ன பண்ணும்? அந்த செடி வளரக்கூடாம பண்ணணும். அதே போல இந்த ரெண்டும் விஷயம். என்ன சுவாமி விஷயம்? அதுக்குள்ள என்ன இருக்கு? தேகமே ஆத்மா நினைக்கிறோம்னா அது என்னது? அகங்காரம் அமகாரம். என்ன புரிஞ்சுக்கோ? தேகமே ஆத்மா நினைச்ச அகங்காரம் அமகாரம். ஆத்மாவுக்கு இருக்கும் பெரும் அழுக்கு என்னன்னா அகங்காரம் அமகாரங்கள். சரீரத்துக்குண்டான அழுக்க பார்த்தோம், அதே போல மனசுக்குண்டான அழுக்க பார்த்தோம். ஆனா ஆத்மாவுக்குண்டான அழுக்குன்னா இந்த சரீரமே நான், இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்பு வேறு நான் வேறு. நல்லா புரியுங்க. நான் என்று சொல்வது ஆத்மாவை, உடம்பு என்று சொல்வது அச்சித்தை. அச்சித்து நான் இல்லை. அச்சித்தன்னு ஞான சூன்யம், ஞானமே கிடையாது. இந்த சரீரத்துக்கு சரீரம் நான் கிடையாது. இல்லையே சுவாமி, நீங்க பேசிட்டு இருக்கிற வாயால தானே பேசுறேன் அப்படின்னா, ஆத்மா இருக்கவே தான் வாயால பேசிட்டு இருக்கேன். இது பேசுவதற்குண்டான கருவின்னு சொன்னேன். ஆனா அதுவே நான் இல்லை. கொஞ்சம் நல்லா முன்னாடி பாத்துக்கணும். மனசே நினைப்பதற்குண்டான கருவி, கை தொடுவதற்குண்டான கருவி, கண் பார்ப்பதற்குண்டான கருவி, வாய் பேசுவதற்குண்டான கருவி, தோல் தொடுவதற்குண்டான கருவி. அப்படி பார்த்துட்டு போனோம். அது கருவிதானே தவிர அதுவே எல்லாம் கிடையாது. அப்ப ஆத்மாதான் பிரதானம். இந்த தேகமே ஆத்மா நினைச்சாச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் பெரிய அனர்த்தம். பெரிய அதுக்கு என்ன அர்த்தம்? அகங்காரம் அமகாரங்கள் பேரு. அகங்காரம் அமகாரங்கள் அப்படின்னா அனகத்தை அகமாக நினைத்தால், அனகத்தை அகமாக நினைத்தால் அகங்காரம். அனகத்தை என்ன புரிஞ்சுங்கோ? அனகத்தை அகமாக நினைத்தால் அனகம். அனகம் அனகம்னா அகம். அகம்னா இதில் அகம்னா ஆத்மா, அகம்னா ஆத்மா. அகம்னா ஆத்மா. ஆழ்வாரே தெரிவிக்கிறார். யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் என் வானவரேரே. நானே என்னை பத்தி தெரிஞ்சு கொள்ள தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். தேகமே ஆத்மான்னு பிரமிக்கிறேன். அப்பனா மயங்கி போயிட்டேன். நான் மனிதன் பேசுகிறேன். இப்ப சிங்கம் கர்ஜிக்கிறேன் சொல்லணும் என்று சொல்லணும் இல்லையா? சிங்கம்னா என்னது? மனிதன்னா பேசுறான்னு அர்த்தம், சிங்கம்னா கர்ஜிக்கிறான்னு அர்த்தம், மாடுனா கத்துறதுன்னு அர்த்தம், நாய்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம், மயில் அகவுகிறது என்று அர்த்தம், யானை பிளிருகிறதுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கோமோ. இப்ப ஆத்மா கர்ஜித்தது, ஆத்மா குறைத்தது, ஆத்மா அகவியது, ஆத்மா பிளறியது, ஆத்மா இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்க பாருங்க. ஆத்மா கத்தியதா? தெரியல சுவாமி. ஆத்மா அகவியதா? இல்லையே சுவாமி. ஆத்மா கர்ஜித்ததா? இல்லையே சுவாமின்னா இப்ப இத்தனை சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் பேசுகிறேன்னாலே நான் மனிதன் சக்கரை பொருள் கொண்டு வா என்றேன்னு சொன்னோம்னா மாடு சக்கரை பொருள் கேட்குமா? மாடு சக்கரை பொருள் கேட்குமா? மனுஷன்னா ஆத்மா இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கிறது, மாடு சக்கரை பொங்கல் சாப்பிடுவான்? சாப்பிடாது. அது புள்ள கொண்டு வான்னு சொல்லுவோம். சிங்கம் புள்ள கேட்குமா? இல்ல சுவாமி, புள்ளைய கேட்கறது பன்றிய பசுமாட்டைய எதையோ கொண்டு வான்னு சொல்லுவோம், மாட்டை கொண்டு வான்னு சொல்லுவோம். அது ஒவ்வொன்றும். அப்ப ஆத்மாவுக்கு மாடும் வேண்டாம், புல்லும் வேண்டாம், சக்கரை பொங்கல் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆனால் எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தான் மனித சரீரம் ஆனபடியாலே நானே மனிதன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ. நானே மனிதன். சிங்க சரீரத்தை எடுத்துக்கொண்டால் நானே சிங்கம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். உயரமான சரீரத்தை எடுத்துக்கொண்டால் நானே உயரமானவன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். பிராமண சரீரத்தை எடுத்துக்கொண்டால் நானே பிராமணன் வச்சுக்கேன். நான் கோழியான இருந்தால் நானே கோழின்னு படிச்சுட்டு இருக்கணும். இல்ல, ஆத்மா வேறு, சரீரம் வேறு. நான் சரீரம் இல்ல, சரீரம் வேறு. சரீரம் அச்சித்து. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு. நாம் வேறு, இந்த உடம்பு வேறுன்னு பார்க்கணும். அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கேன். வந்தாச்சுனாலே எத்தனை ஆனந்தமா அத்தனை ஆனந்தம் வரும். அத்தனை ஆனந்தங்கள். அது பண்றது இல்லை.
ஏன் பண்றதுன்னா இந்த உடம்பே நான் நினைக்கிறோம். உடம்பே நான் நினைக்கிறோம். இப்ப பிரியத்துக்காக சொல்றேன், நான் தகப்பனாரா ஆனேன்னு வச்சுக்கேன். ஒரு பிள்ளைக்கு நான் தகப்பனார் பாயிட்டேன்னா நானே அப்பான்றேன். நானே நேற்று பிள்ளையா இருந்தேனும், அப்ப நானே பிள்ளைன்றேன். நமக்கோ தரும் ஒருத்தர் எத்தனை பேர் சுவாமி சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நானே குழந்தைன்னு சொல்றேன், நானே தகப்பனான்னு சொல்லிட்டு இருக்கேன், நானே இதுவும் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கிறேனோ, நானே அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கேன், நானே தம்பின்னு சொல்லிட்டு இருக்கேன், நானே அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன், நானே தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சொல்லுங்க, நான் தாத்தாவா இல்லையா? எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தான் இது. ஆத்மாவுக்கு இதெல்லாம் உண்டானா கிடையவே கிடையாது. ஆத்மாவுக்கு குழந்தை பிறந்தீங்கன்னா இப்ப பேத்தி பேரன் பேரு தெரிஞ்சிருக்கோம் வச்சுக்க, நான் பேரன் நான் பேத்தி அப்படின்னா வயசாயத்துனா அதை வரப்போறது. இதெல்லாம் சரீரத்துக்கு தான். போயிடுத்துன்னு வச்சுக்கேன், புரியத்துக்காக போயிடுத்து, நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு பிரேதம்னு சொல்றேன். ஆத்மாவுக்கு அந்த பேரு எல்லாமே சரீரத்துக்கு தான். சரியா? அப்ப நானே மாத்தி மாத்தி சொல்றேன்னா, அப்ப ஒரே உடம்பு தான் இது, வெவ்வேறு உடம்பு கிடையாது. ஆனா வெவ்வேறு உடம்பு இருக்கச்சு நான் குழந்தைன்னு சொல்றேன், நான் தம்பின்னு சொல்றேன், நான் அண்ணன்னு சொல்றேன், நான் கணவன் சொல்றேன், நான் மனைவின்னு சொல்றேன், இந்த மாதிரி அப்பான்னு சொல்றேன், தாத்தான்னு சொல்றேனோ. அப்ப ஒருத்தரே 10 ஆளா இருக்க முடியுமாண்ணா? ஒருத்தரா தான் இருக்க முடியும். அப்ப பலவாக இருக்க முடியாது இல்லையா? உடம்பு மாறியதே தவிர ஆத்மாவுக்கு எந்த விதமான மாறுதலும் கிடையாது. என்ன பண்ணுங்க, மாறுதல் இருக்குன்னு நினைச்சிருந்தா தேகமே ஆத்மான்னு நினைக்கிறான். ஆத்மாவுக்கு எந்த வித மாறுதலும் கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆத்மாவுக்கு இந்த இப்ப நானோட ஆத்மாவை சொல்லிக் கொண்டு வந்தேன். அப்பா, பிள்ளை, அண்ணன், தங்க இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சரீரத்துக்கு உள்ள ஏற்பட்ட மாற்றம் தான், ஆத்மாவுக்கு கிடையாது. நான் அப்பான்னு சொல்லிட்டேன், நான் தாத்தான்னு சொல்லிட்டேன், நான் அண்ணன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் யாருக்கு? சரீரத்துக்கு. ஆனால் இந்த ஜீவாத்மாவை எது வரைக்கும் தாக்குறது? சொன்ன உடனே இவர் அண்ணாவா, இவர் தாத்தாவா, இவர் அப்பாவா அப்படின்றாடியா? அப்ப ஆத்மா சரீரத்துல போய் சிக்கின்னு, சரீரம் சிக்கின்னு. எப்படி சிக்கின்னு? கர்மாதீனமா. அப்ப கர்மத்தின் அதீனமாக உடலுக்குள் சிக்கிக்கொண்டு, அதான் உப்பு காலவான்னு சொன்னோம். அந்த உப்பு காலவாக்களை சிக்கின்னு இருக்கணும். சிக்கின்றபடியாலே நானே சிங்கம், நானே மனிதன், நானே மனிதன், நானே கோடி, நானே உயரம், நானே சுகமா இருக்கேன், நானே துக்கமா இருக்கேன், இது ஒவ்வொன்றும் நான் சொல்றோமோ நினைக்கிறோனோ, இதுதான் தேகாத்மா அபிமானம்னு பேரு. இந்த சரீரமே ஆத்மான்னு நினைச்சுக்கேன். அப்படின்னா அகம்னா ஆத்மா, அனகம்னா அப்ப அகம் அனகம். அனகம்னு சொன்னா அதுக்கு எதிர்மறை வருமானம். இப்ப தர்மம், அதுக்கு எதிர்மறை அதர்மம்னு வருது இல்லையா? அதே போல ஆசை இருந்தாலும் எதிர்மறை வருதணும். அகம் ஆத்மா குறிக்கும். அனகம்னா நான் அல்லாத சரீரத்தை குறிக்கும். அகம் அகமத்தை, அனகத்தை அகமான நினைத்தல், சரீரத்தை ஆத்மாவை. அப்ப நான் அல்லாத சரீரத்தை நான் ஆத்மா நினைக்கிறேனோ, இத ஆத்மாவுக்கு இருக்கிற பெரும் அழுக்கு. முதல் அழுக்கு என்ன தெரியுமா? ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு நான் சரீரம் இல்லை. இப்ப நான் யாரு? ஆத்மா. நான் யாரு? அங்க சீவைகுண்டம் போனதுக்கு இது கேட்கிறார். கோஷி நீ யாருன்னு கேட்கிறார். அகம் பிரம்மாஸ்மி, நான் உனக்கு சரீரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஜீவாத்மா உனக்கு சரீரமா இருக்குன்னு அர்த்தம். அது அங்க தெரியுறதும். அதே போல ஆத்மாவுக்கு கூட பெரிய அழுக்கு என்னன்னா அனகத்தியா. இதற்குதான் தேகாத்மா அபிமானம்னு பேர். சரி, அதாவது அகங்காரம். இப்ப தேகமே ஆத்மா நினைவு, இது முதல் குற்றம். அப்படின்னு சொல்லிடுறேன். முதல் குற்றம். ரெண்டாவது, முதல் குற்றம் வந்துட்டாலே முதல் கோணம் முற்றும் கோணம் சொல்லுவாங்க. இதான் அப்ப என்ன அர்த்தம்? அடுத்தது கிடுகுன்னு எல்லா தப்பும் வரப்படுது. ஒரு தப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம கணக்கு போட்டு இருக்கோம், முதல்லயே தப்பா போட்டோம்னு வச்சுக்கேன், கீழே வரதெல்லாம் தப்பா போயிடும். அப்ப எல்லாமே தப்பா போறது. முதல் தப்பு வந்துட்டு நான் புரிஞ்சுக்கலாம எப்ப சரீரம்னு புரிஞ்சுட்டனோ உடனே இந்த உடம்புக்கு தேவையானதெல்லாம் வாங்கிப்பேன். இப்ப நான்குங்கிற சப்தம் ஆத்மாவை குறிக்கணுமோனோ, அதை ஆத்மாவை தான் நினைக்கணும். அதை நினைக்காம என்ன பண்ண? சரீரத்தை நினைச்சேன். நான் சரீரத்தை நினைச்சணும். சரீரத்தை நினைச்ச உடனே இந்த சரீரத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆத்மாவுக்கு தேவையானது வாங்கிக்கணும்னு ஆசைப்படல. ஏன்னா நான் என்கிற சப்தத்தை சரீரத்தை குறிச்சிட்டணும். அதனால இந்த சரீரத்துக்கு எது தேவையான வாங்கின ஆசைப்படணும். வாங்கின ஆசைப்பட்டா என்ன?
கிடைக்கல எடுத்துக்கோ. கடையில நிறைய இடத்துல திருடு, என்னென்ன பண்ணு எடுத்துக்கோ அப்படின்னா பண்ணியாச்சுன்னா அப்ப நேர்மையா இருக்கக்கூடிய தன்மை போயிடுது. எனக்கு வேணும்னா நேர்மையா இருக்க தன்மை போயிடுது. அப்ப காசு இல்லைன்னா பரவாயில்ல சுவாமி, இது இந்த மதம் ஒண்ணு இருக்கு, லோகாயத்த மதம்னு பேரு, சாருவாக மதம்னு பேரு. அவன் மதமே இப்படிதான். உனக்கு காசு இல்லையா கடை வாங்கிக்கணும், திருப்பி கொடுக்க வேண்டாமா, அதெல்லாம் திருப்பி எல்லாம் கொடுக்க வேண்டாம், பாபம் இல்லையானா பாபம் புண்ணியமே கிடையாதுன்ட்டு. ரொம்ப இன்னைக்கு சில பேர் அப்படிதான் இருக்கா, சார்வாக மதத்தோடு தான் இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கச்சே நான் என்ன பண்றேன், கிடைக்கலையா சுவாமி எடுத்துக்கோ. அப்ப தப்பு காரியத்துல ஈடுபடுறபடித அப்ப உடம்புக்கு தேவையா பண்ணும் பார்த்தோம் இல்லையா. இப்படி யோசிச்சு பாருங்க, ஆத்மாவுக்கு வேண்டியது சம்பாதிக்க தப்பு வழியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ, ஆத்மாவுக்கு தேவையானது சம்பாதிக்கணும்னா தப்பு வழியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. உடம்புக்கு நல்லா பார்த்துக்கோ, உடம்புக்கு கூட அடிப்படை தேவைகளை சம்பாதிக்க தப்பு வழியில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாகிரதையா சொல்றேன், நன்னா கேட்டுங்க இந்த விஷயத்தை மட்டும். ஆத்மாவுக்கு தேவையானது சம்பாதிக்க தப்பு வழிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, தன்னடையே கிடைக்கும். அதே போல உடம்புக்கு சரீரத்துக்கு வேணுமே சுவாமி, பசிக்கிறது ஏதாவது சாப்பிடணுமோ வாஸ்தவம் தான். அதே போல சரீரத்துக்கு தேவையானது எது தேவையோ நல்லா பண்ணிக்கணும். அடிப்படை தேவை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும். 10 கார் வேணும், 10 பங்களா வேணும், 20 வேலையாட்கள் வேணும்னு அதான் கிடையாது. அடிப்படை தேவையானதுக்கு தப்பு வழிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, நன்னாவே கிடைச்சிடும், எந்த கட்டமும் கிடையாது. ஆனா உடம்பை நல்ல சுகபோகம் வச்சுக்கணும் பகரம் வருவோம். இப்படி சுகம் வேணும், இப்படி சுகம் வேணும், இப்படி சுகம் வேணும் வெற்றி பெறத்துக்கு தான் தப்பு வழியில போக வேண்டிய அவசியம் வருது. அப்பனா என்ன அர்த்தம், நமக்கு அடிப்படை தேவை பகவான், ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்னன்னவோ அது இயற்கவே பகவான் சிருஷ்டிச்சிருக்கான், படைச்சிருக்கான். அந்த படைப்பு பிரகாரம் என்ன தேவை, யாராவது பட்னியா இருக்க, அங்க ஆப்பிரிக்கால பட்னியா இருக்கணும் அது வேற விஷயம். இப்ப நம்ம தேசத்துல யாராவது பட்னியா இருக்கா இது மாதிரி இருக்கான்னா அவளுக்கு தேவையானது எதுவோ அந்த அடுக்கு அவ பயாச்சுன்னா அவருக்கு நிச்சயம் கிடைக்கும். அவ சோம்பேறித்தனமா இருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப உடம்ப நம்ம சுகபகமா வச்சுக்கணும்னா அதுக்கு தப்ப வழியில போகணும். ஆத்மாவுக்கு தேவையானதை கொடுக்க தப்ப வழியில போகணுமான்னா, சரி சுவாமி ஆத்மாவுக்கு என்ன தேவை, சோறு வேணுமா, தேவையில்லையே. தேங்குழல் வேணுமா, தேவையில்லையே. எது வேணும், எதுவுமே தேவையில்லையே. ஆத்மா சக்கரமகள் சாப்பிடுமா, தேவையில்லையே சுவாமி. இல்ல சுவாமி சாப்பிட்டு குட்டியா இருக்க வேண்டாமா, எதுவுமே இல்லை. ஆத்மாவுக்கு தேவையானது எது கொடுக்கணும்னா காசு பணம் எதுவுமே தேவையில்லை. ஆத்மாவுக்கு காசு எது அப்ப என்ன காசு பணம் எது தேவையில்லைன்னா தப்பு காரியத்துக்கு போக மாட்டோம். ஆத்மாவுக்கு தேவையானதுக்கு நம்ம போக மாட்டோம். அப்ப தேகத்துக்கு இந்த சரீரத்துக்கு தேவையானது அடிப்படை வசதியை பார்க்கறதுக்கு தப்பு காரியத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, இன்னைக்கு நிறைய பேர் திருடுறா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவளுடைய தேவைக்கு மேல அதிகமா சம்பாதிக்கணும், நான் வசதியோடு இருக்கணும், இந்தந்த வசதி எனக்கு தேவை என்று எதிர்பார்க்கிறபடியால் தான் இந்த குற்றத்தனமே ஏற்படுறது. இல்லைன்னா தேவையில்லை. அடிப்படை வசதி இயற்கையாவே பகவான் நமக்கு சிருஷ்டித்து கொடுத்துருக்காங்க. எந்த அப்ப என்னன்னா அடிப்படைக்கு தப்பு பண்ண வேண்டாம். ஆனா ஒரு வண்டி வச்சுட்டு இருக்க சுவாமி, 4 வண்டி வேணும், ஒரு பங்களா தான் இருக்கு, 4 பங்களா வேணும். அங்க படுத்துக்கிறதுக்கே சரியா இல்லை சுவாமி. அப்படி படுத்தோம்னா அது மேல போனி திருப்பி வரணும், அந்த மாதிரி இருக்கணும். குத்து விளக்கரிய கூட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னா நான் பின்ன பாடினாலும் அந்த மாதிரி இருக்கணும். அதெல்லாம் கண்ணன் வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அதனால தரையிலே படுக்கணும். அடிப்படை தேவைதான், பட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுகபோகத்துக்கு தான் தப்பு பண்ண. இன்னும் கேட்டா தரையில படுத்துதான் உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம அப்படியே மெத்துன்னு படுத்துன்றதுல பிரயோஜனம் இல்லை. எதுக்கு சொல்லுவாங்கன்னா அப்படி இருக்கச்சே அப்ப ஆத்மாவின் தேவைகளை பூர்த்தி பண்ணதை விட்டுட்டு சரீரத்தின் தேவையை நம்ம பூர்த்தி பண்றோம். ஏன் சரீரமே நான் நினைச்சிட்டோம், சரீரம் வேறு நான் வேறு, நான் ஆத்மா சரீரம் நான் இல்லை அப்படி இருக்கச்சே இதுதான் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பெரும் அழுக்கு. அந்த அழுக்கு சரி இது எதனால வந்தது, ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு எதனால வந்ததுன்னா அஞ்ஞானத்தாலே வந்தது. அஞ்ஞானத்தாலே வந்தது. ஒன்றை மற்றொன்றாக நினைத்தல் அப்படின்னா அறிவின்மை, அறிவின்மை தான் காரணம். நான் ஆத்மா, நான் சரீரம் இல்லை, இந்த ஆத்மா நித்தியம், சரீரம் அனித்தியம், இது பூதமாக இருக்கும், அவயத்தோடு இருக்கும், அழியக்கூடியது, நான் எஜமானாக இருக்கிறேன், ஞானமயமாக இருக்கிறேன். இந்த இரண்டையும் ஒண்ணுக்குன்னு நினைச்சுட்டே இருந்தா
நல்லா பாருங்க, சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நான் சரீரம் நினைச்சாச்சுன்னா அதுதான் பெரிய அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை எது தோன்ற சுவாமி? நான் சரீரம் எது தோன்றது? கர்மங்கள் தான் தோன்றது. இதுக்கும் கர்மா தான். இந்த அஜ்ஞானம் நான் சரீரம் நினைக்கிறது எது காரணம்னா கர்மா. அந்த கர்மா தான் தோன்றது. அந்த அஜ்ஞானத்தை வெளியே வந்தவனோ, அப்ப வெளியே வந்தோம்னா என்ன பண்ணணும்? முதல்ல சொல்லப்பட்டது நம்ம பார்த்தோமோ அகங்காரம் பார்த்தோமோ, அடுத்தது மமகாரம்னு பார்த்தோம். அகங்காரம் மமகாரம். மமகாரம்னு சொன்னா எதை பார்த்தாலும் என்னுடையது, எது என்னுடையதுன்னு நினைச்சா அதுக்கு மமகாரம்னு பேரு. அகங்காரம் இது நான் அல்லாத தேகத்தை நான் நினைச்சா அகங்காரம் பேரு. நான் அல்லாத இந்த சரீரத்தை நான் நினைச்சிட்டேன்னா அகங்காரம் பேரு. என்னுடையது அல்லாத இந்த வஸ்துவை என்னுடையது நினைச்சேன்னா அதுக்கு மமகாரம்னு பேரு. அகங்காரம் மமகாரம் நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து. ஆழ்வார் பாசனம் முதல் 10 2ஆம் திருவாரூர் விடுமின் முத்தமும் விடுமி அந்த பதிகத்திலே நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து. அகங்காரம் மமகாரம் வேரோடு அடிக்கிறனர். அப்ப அகங்காரம் மமகாரங்கள் தான் ஆத்மாவுக்கு இருக்கு அழுக்கு. அடுத்தது அதனால் வேறு குற்றம் வந்து அகங்காரம் மமகாரம் வந்தபடியாலே இன்னும் நிறைய குற்றத்தை அது நல்ல வாசகத்தை திறந்து வச்சிருக்கு. நமக்கே 2 வஸ்து வந்துருத்து உள்ளுக்குள்ள வந்துருத்து வச்சுங்க, இருக்கிற வியாதிக்கெல்லாம் கதவை திறந்து விட்டா போல. அது என்ன சுவாமி? 2, ஒண்ணு சர்க்கரை, ஒண்ணு உப்பு. சர்க்கரை உடம்புக்குள்ள வந்துருத்து வச்சுங்க, அது கதவை திறந்து வச்சிருக்கோம். வாங்க வாங்க வாங்க, என்னென்ன வியாதி உண்டோ அந்த வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், நிறைய சேர் போட்டுருக்கேன், வந்து உட்காந்து கூப்பிட்டுருவோம் சர்க்கரை. அதே மாதிரி உப்பும் கூப்பிட்டுருவோம். அதே போல இங்க அகங்காரம் மமகாரம் வந்துட்டுனானே கூடயே என்னென்ன குற்றம் வருது பாருங்க. இது பிரதான குற்றம் அகங்காரம் மமகாரம். அகங்காரம் மமகாரம் வந்துருக்குன்னா வேறு குற்றம் வந்துடுது. நான் சுதந்திரன்னு நினைக்கும். சுதந்திரனா எனக்கு நானே, நான் பகவானுக்கு அடிமை இல்லை, எனக்கு நானே மிக எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். அது சொல்லிக்கலாம் வேணா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயம், எல்லோரும் இந்நாட்டு நீங்க நேரம் பிரதான மந்திரி இடத்துல போயிட்டு நானும் இந்நாட்டு மந்திரி தான், மன்னர்கள் தான், நீ கொஞ்சம் நகர்ந்துக்கோ நான் கொஞ்சம் உட்காருன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. நாங்க ஓட்டு போடுறதுக்கு வேணா நான் மன்னர்கள் சொல்லிக்கலாமே தவிர மன்னர்கள் அவாதான் அந்த 5 வருஷத்துக்கு இருக்கட்டும். அப்படி இருக்க செய்த இப்ப நான் சுதந்திரம் நினைக்கிறேன்னா அப்ப யார் கட்பாட்டு நான் இல்லை, நானே சம்பாதிக்கிறேன், நானே வாழ்ந்தேன், நானே படைத்துக் கொண்டேன். எதற்காக பகவான் நம்பணும்? தேவையில்லையே, அவர் தேவையில்லையே அப்படின்னு இருக்கணும். இதுதான் பெரிய அழுக்கு. இப்ப அந்த அழுக்கு போகிறோமோ, ஆனா என்ன பண்றது? கண்ட பேருக்கு அடிமைன்னு ஒத்துருவேன். அப்படின்னா வேலை கொடுத்தவனுக்கு அடிமை, எனக்கு வாழ்க்கை கொடுத்தவனுக்கு அடிமை, துணி கொடுத்தவனுக்கு அடிமை, எனக்கு கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதே போல எத்தையோ அடிமைன்னு வச்சுக்குவான். பகவானுக்கு மட்டும் அடிமைன்னு ஒத்துக்க மாட்டேன், அது மட்டும் ஒத்துக்க மாட்டேன். இத்தனை அடிமை நினைக்கிறவனோ அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நசேஷத்துவம் வந்துடுறது. முதல்ல அகங்காரம், அடுத்து மமகாரம், அடுத்து சுவாதந்திரியம், சுதந்திரம், நான் எனக்கு நானேன்னு. அதுக்கப்புறம் மத்த பேருக்கு நான் அடிமை, பகவானுக்கு அடிமை. மத்த பேருக்கு நான் எனக்கு யார் என்னென்ன கொடுக்குறாரோ அது நன்மையோ அது வேற. அதுதான் அந்நசேஷம் வந்து. அப்ப வேறு ஒருத்தருக்கு அடிமை நினைக்கிறோம் இல்லையா, அதுவும் அடுக்கு. ஆக அகங்காரம் மமகாரம் சுவாதந்திரிய அபிமானம் அந்நசேஷம், இது இத்தனையும் ஆத்மாவிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு. சரி, இது போவதற்கு வழி என்ன சுவாமி? இப்ப அழுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இது போறதுக்குன்னா ஆத்மாவோட அழுக்கு இருப்பதுனால்தான் ஞானமே ஒழுங்கா போகல. இப்ப என்ன பாருங்க, ஆத்மாட்ட அழுக்கு இருக்கு. என்ன அழுக்கு வந்துருது? அகங்காரம் மமகாரம் சுதந்திரன் என்கிற தன்மை, அதுக்கு மேல அந்நசேஷத்துவம், இதெல்லாம் வந்துருக்கணும். வந்தபடியாலே இங்க அழுக்கு வந்துருச்சு. இந்த அழுக்கோட ஞானம் போயிடுச்சு. அழுக்கு ஞானத்தோட போய் மனசுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மனசும் அதே அழுக்கத்தான் கொடுக்க போறது. அப்ப கண்ணு அழுக்கதான் பார்க்க போறது, காது அழுக்கதான் கேட்க போறது, வந்துருமோனோ. அதனால இதுக்கு மார்க்கம் சரியில்லையேன்னு தெரியுது. அப்ப இத்தனை நேரம் மனசுல அழுக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப ஆத்மாலே அழுக்கு இருக்கு. மனசு அழுக்கு சொல்லிட்டு சுவாமி. அப்ப மனசு துவாராதான் மற்ற இந்திரியங்களுக்கு போறது. ஆனா மனசுக்கு வரக்கூடிய ஞானமே ஆத்மாட்டு தான் வருது. ஆத்மாட்டுக்கு வரக்கூடிய ஞானம் ஒழுங்கா இருந்ததுன்னு அதுலயே அழுக்கு இருக்க, அதுலயே அழுக்க. ஆத்மா அனுப்பி வச்ச நல்லா இருக்கணும் இல்லையா? அப்ப ஆத்மா அனுப்பிய ஞானமே தப்பா போயிட்டுன்னா நான் மனசை ஒழுங்கா வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. மனசுல பூர்த்தியா சத்துவ குணமே இருக்கு.
ஆனா ஆத்மாட்டிலிருந்து வரக்கூடிய ஞானம் தப்பா இருக்கு, பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம். அப்ப மனதில் நன்னா சத்துவனை வளர்த்து கொண்டேன், ஆனால் வந்த ஞானமும் தப்பா ஞானம். இப்ப இதில் சத்துவனை இருந்தாலும் வந்தது அழுக்கு, அழுக்குறது இல்லையா, நல்லது பண்ணுமான்னா பண்ணவே பண்ணாது. அப்ப இது போல ஒரு துணியை துவைக்க கொடுத்தேன், அழுக்கு துணி துவைக்க கொடுத்தேன், துவைச்சு கொண்டு வந்தார், இன்னும் அழுக்காயிடுது. இன்னும் சுவாமி தண்ணியை கொடுத்துருக்கேன், பக்கெட்டையே கொடுத்துருக்கேன், நல்லா துவைச்சிருக்காங்கன்னா அந்த தண்ணி அழுக்கு தண்ணி. நல்ல தண்ணியா இருந்தா அந்த துணியில இருக்கக்கூடிய அழுக்கு போயிடும். அது அழுக்கு தண்ணி, அழுக்கு தண்ணியை போய் கொடுத்த நின்னணும், கொடுத்தபடியால் என்ன ஆயிடுது, அதுவும் அழுக்காயிட்டணும். சரி சுவாமி, அதே போல இங்க இருக்கக்கூடிய சத்துவகுணத்தோடு நான் வளர்த்துண்ட மனசை வச்சு வளர்த்துட்டாலும் அங்கிருந்து ஆத்மாதன் வரக்கூடிய ஞானம் ஒழுங்கா இருக்கணுமே. அப்படி இல்லாம ஆத்ம ஞானம் சரியா இல்லாம போயிடுத்துன்னு வச்சுக்க, தப்பா போயிடுவணும். அப்ப நான் பகவானுக்கு அடிமைன்னு புரிஞ்சுக்கொள்ளணும், நான் சுதந்திரம் அல்லன்னு புரிஞ்சுக்கொள்ளணும், ஆத்மா நித்தியன்னு தெரிஞ்சுக்கணும், நான் என்னுடைய சரீரம் ஆத்மாவில நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு சரீரம் பேரு ஆத்மாவின்னு நினைக்கணும். இதை நித்தியம் என்ன பண்ணும், ஒரு 15 நிமிஷம் சொல்லிட்டே இருக்கணும். சொன்ன நான் ஆத்மா இல்லை, நான் சரீரம் இல்லை, நான் சரீரம் இல்லை, நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா, நான் ஆத்மா. இப்படி சொல்ல முடியுமா சுவாமி? நினைக்கும், நினைக்க நினைக்க நினைக்கத்தான் அது அப்பா ஆத்மா ஒழுங்கா நினைக்கிறதான். தூமேன அபிநீத்தே விஷ்ணி யதா தர்ஷன மரணேச்சதா. ஒரு கண்ணாடியை துடைக்கணும், சொல்லிட்டே எதுக்காக சொல்லிட்டே இருக்குன்னா ஒரு கண்ணாடியை துடைக்கணும். தொடச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி அந்த தூசியெல்லாம் வந்து சேர்ந்து தொடச்சு. அதுவும் இந்த நகரத்தெல்லாம் இருக்க வச்சுக்க, நல்லா பஸ் கார்லாம் போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, போயிட்டே இருக்கச்சு நிறைய பெரிய வீதியில வீடு எல்லாம் இருந்துச்சுன்னா அது இருக்கிற எல்லா அதுவும் ரேடி அந்த பால்கனியில வந்து வச்சுக்க என்னென்ன தூசிகள் உண்டு அத்தனை வந்து பண்றதுனும். அதே போல நமக்கு என்ன பண்றது, இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். சொல்லாம விட்டுட்டு வச்சுக்க மறுபடியும் வந்து சேர்ந்துடும், மறுபடியும் வந்து சேர்ந்துடும். இதைத்தான் என்ன தெரிவிக்கிறாரு, இப்படி இப்ப இந்த அழுக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம், 10 நிமிடம் அழுக்கு செய்கிற அப்புறம் செய்யணும். ஆனா நம்மிடத்துல இருக்கக்கூடிய அழுக்கு என்னது, கர்மங்கள் என்ன, காமங்கள் என்ன, போக்குவதற்கு திரும்ப திரும்ப வருதோனோ. இன்னைக்குதான் நல்ல காரியம் பண்ணா போல இருக்கு சுவாமி, நாளைக்கு மறுபடியும் தீய காரியம் பண்ணி, நேற்றுக்கு நல்ல காரியம் பண்ண இப்ப தீய காரியம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி போட்டு போட்டு வந்துருக்கணும். இதனால எப்படி இருக்கணும், தாமரை இலையில தண்ணி நிக்கிறது ஒட்டொட்டு நிக்கிறதுனோ அந்த மாதிரி ஒட்டொட்டு இருந்துக்கணும். இதுக்கு என்னன்னா அகங்கார மமகாரத்துல முதல்ல தொலைக்கணும். இதுதான் அடிப்படை. நம்ம சரீர சுத்தி மனசுத்தியை காட்டிலும் ஆத்ம சுத்தி தான் பிரதானம். ஏன்னா மூலமாக இருக்கக்கூடிய வஸ்து அங்கிருந்தா வருது, ஞானமே அங்கிருந்தா வருது. சரீரத்துக்கு ஞானம் கிடையாது, மனசுக்கு ஞானம் கிடையாது. ஞானம் எங்கிருந்து வருது, தர்மபூத ஞானம் எங்கிருந்து வருது, ஆத்மாட்டம் தான் வருது. அந்த தர்மபூத ஞானம் ஆத்மாட்டம் வரும்போது அங்க அகங்கார மமகாரங்களோ காம குரோதாதிகளோ அல்லது சுதந்திரனான தன்மையோ அந்நியசேஷத்துவமோ அங்க இருந்துச்சுன்னா அது பெரிய அழுக்கு. அந்த அழுக்கோட வந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப சுவாதந்திர அபிமானம் ஒழியணும், அந்நியசேஷத்துவம் கூடாது. இது எப்படி சுவாமி, நான் 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 தான் ஆத்மா, சரீர நாளில புத்தி வரணும். இந்த ஞானமே வடிவான, ஏன்னா சரீரம் அச்சேதம், இது ஆத்மா அச்சேதனம் கிடையாது என்று தெரியணும். இவன் பகவான கடமை, இந்த இந்த ஜீவாத்மா பகவானுடைய சொத்து அப்படின்னு என்ன பண்ணணும். அவனை அடைவதே இவன் பிறந்ததன் பயன். அவன்தான் சரீரத்தை கொடுத்தான், ஆத்மா அவன் தான் நினைக்கணுமே தவிர கண்டதை நினைக்கப்படாது. இது திரும்ப 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 இந்த நினைவு வரணும். இது ரொம்ப அடிப்படை இதுதான். அப்பன்னா அப்படி பண்ணிருந்தா அகங்காரம் தொலையும். அகங்காரம்னா என்ன, நம்ம நினைக்க அகங்காரம்னா நம்ம அகங்காரம் முடிச்சுட்டு இருக்கோம் செருக்கு அப்படின்ற மனம், அது இல்லை. இங்க நாம நினைக்கிறோம் அகங்காரம் செருக்கு செருக்குன்னு நினைக்கிற மனம். இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அகங்காரம் இல்ல, சம்ஸ்கிருத அகங்காரம் இது. இந்த சம்ஸ்கிருத அகங்காரம் என்ன தெரியுமா பேரு, தேகாத்மா அபிமானம்னு பேரு. அப்படின்னா இந்த சரீரமே ஆத்மான், அது அகங்காரம். நாம சாமான்யமா அகங்காரம்னா என்ன இருக்கும், அகங்காரம் முடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த இது. அப்படின்னா இங்க அகங்காரம் செருக்குன்ற அது இல்லை. அப்ப உடலும் ஆத்மா மட்டும் நினைக்கிறோமோ அதுதான் அகங்காரம், அதுதான் அழுக்கு. இப்ப இது தொலைகிறது என்ன செய்யணும்னா அஜ்ஞானத்தை தொலைக்கணும். இது அஜ்ஞானம் தானே. ஆமா சுவாமி, அஜ்ஞானம் எதை எதை சரியா புரிஞ்சுக்கணும் சரியா புரிஞ்சுக்கல. ஒரு கயிறு இருந்தது, ராத்திரில போனேன், இருட்டு இருட்டா இருக்கிறபடியாலே
அந்த கயிறு வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஓ பாம்பு பாம்பு பாம்புன்னு நினைச்சுட்டேன். பாம்பு 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 கிடையாது, கயிறு. பாம்பு கயிறு. ஆனா இதை நாம் நினைச்சிட்டோம்னா உடனே அது எப்படி போக்குறது? அது யாரோ ஒருத்தர் வந்து சொல்லணும், எனக்கு வேண்டப்பட்டவர் வந்து சொல்லணும். வேண்டப்பட்ட வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஓ இது கயிறு சுவாமி, இது பாம்பு இல்ல. அந்த மாதிரி வளைஞ்சு 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 இருந்துட்டு இருக்கு அந்த கயிறு, பாம்பு போல இருக்கு, அதனால சொல்லணுமா? அதே போல இது சரீரம், இது ஆத்மா இல்லை, இது சரீரம். ஆத்மா இங்க இருக்கு, சரீரம் இது. அதனால இது சரீரம், தேகமே ஆத்மா நினைக்காத அப்படின்னு யாரா சொல்லணும். யார் சொல்லுவா? யார் சுவாமி சொல்லுவா? கயத்தை யார் சொன்னா? பக்கத்து வீட்டுக்காரர் யாரோ ஒருத்தர் சொன்னார், அதனால நம்பினேன். அதே மாதிரி இது ஆத்மா வேறு சரீரம் யார் சொல்லுவா? ஆச்சாரியன் சொல்லுவார். ஆச்சாரியன் சொல்லுவார், இல்ல குரு சொல்லுவார், அல்லது புஸ்தகங்கள், சாஸ்திரம் சொல்றது. புஸ்தகங்கள் நிறைய புஸ்தகம்னா நம்ம எத்தையே பார்க்கப்படாது. நமக்கு தேவையான புஸ்தகம்னா சனாதன தர்மத்தின்படி இருக்கக்கூடிய புஸ்தகத்தை தான் வாசிக்கணும். கண்ட பேர் இன்னைக்கு எத்தையோ பேசுறான், என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டா. அவெல்லாம் இது இல்ல, அது இல்ல, அது இல்ல. அவளுக்கு தன்னெஞ்சில் தோற்றினதை பற்றி பேசிட்டே இருக்கா. அவளுக்கு அடிப்படை ஞானமே இல்லாம பேசுறா. அவள்கிட்டன்னா அந்த விஷயத்துக்கு வேணா விட்டுணும். எதுவும் சொல்ல மாதிரி என்ன அந்த மாதிரி இருக்கச்சே, அப்ப ஆச்சாரம் சொல்றாருனோ அந்த புஸ்தகம். அப்ப ஆத்மா வேறு சரீரம் வேறும் கிடைச்சிருக்கு. அப்ப அது சொல்லிட்டு கிடையா, இது போல பாம்பு வேறு கயிறு வேறு தானே, அது சொல்லி கொடுத்தது யாரு? யாரோ ஒருத்தர், பெரிய ஒருத்தர் ஆப்தம், அதை என்ன நம்ப தகுந்த சொல்றாருனோ. அதே போல ஆத்மா வேறு சரீரம் வேறு அப்படின்னு ஆச்சாரம் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆப்த தமருடைய வாக்கியம். இதற்குத்தான் ரிஷிகளுடைய அவதாரம், இதுக்குதான் ஆழ்வாருடைய அவதாரம், இதுதான் நாயன்மாருடைய அவதாரம், இதுக்குதான் இந்த ஆச்சாரனுடைய அவதாரம், இதுக்குதான் பகவத் அவதாரம், இதுதான். இதை திரும்ப 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 சொல்லிட்டு அகங்காரத்தை தொலைச்சிடணும். தொலைச்சாச்சுனுங்க அதுக்கு ஒரே வழி என்னன்னா, உருவை அடையணும். ஞானம் அனுஷ்டானவை நன்னாகவே உடையலான உருவை அடைந்த கால் மாநிலத்திய தேனார் கமல திருமாமகள் குழன் ஆனே வைகுண்டம் தரும் என்று அப்படிப்பட்ட உருவை அடையணும். அல்லது நல்ல சாஸ்திரோக்தமாக நூல்களை நல்லா வாசிக்கணும். பாசுரங்களை நன்னா விடாம சொல்லணும். ஆழ்வாவுடைய பாசுரங்கள்லாம் தேகம் வேறு ஆத்மா வேறு சொல்லக்கூடியதான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பழகிட்டே வந்தா அப்ப என்ன ஆகும்? இதெல்லாம் அப்படியே கிடைக்கும். அப்ப அதான் தெரியும். அத்தியாயம் கௌந்தேயே வைராக்கியன்னு சிருஷ்டியத்தே. திரும்ப 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 முயற்சி பண்ணி பார்த்தா இது வேறு நான் வேறு, இந்த சரீரம் வேறு நான் வேறு ரெண்டு திரும்ப ஆரம்பம். வியாதி வந்தாலும் பெருசா கவலைப்பட மாட்டேன். உடம்புக்கு வியாதி வந்துட்டு வச்சுக்கேன், வியாதி வந்துட்டு இந்த இடத்துல கையை எடுக்க முடியல சுவாமி, கையை எடுக்க முடியல, பெருசா கவலை. கையை நான் இல்லையே சுவாமி, இந்த மாதிரி என்ன வருமா சுவாமி? முதல்ல உங்களே ஒண்ணு கேட்கறேன், நீங்க கேட்கலான்னு நான் நினைச்சிட்டேன். இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு இருமல் வருது, இதெல்லாம் வந்துட்டு ஒரே இருமலே வந்துட்டு வச்சுக்கேன், நீங்க என்ன பண்ணுவார்? அப்ப இருமல் வர வேண்டாம்னு நினைக்கிறோம்னா அதை பத்தி கவலையப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இந்த சரீரம் பகவானுக்கும் பாகவதற்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இந்த சரீரம் இருக்குமே தவிர, இந்த இருமல் வரதுக்கு நான் பிரயத்தனம் பண்ணணும். ஆனா எதுக்கு பிரயத்தனம் பண்ணணும்னா, பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்கும் நான் பிரயத்தனம் பண்ண தவிர, நான் வாழணும், நான் நல்லா அனுபவிக்கணும், நான் 4 கார் வாங்கணும், 4 பங்களா வாங்கணும், அன்றதுக்காக சரீரம் இருக்கப்படாது. அதை தான் நீ சொல்லிட்டு இருக்கேன். அதனால அப்ப நான் அந்த மாதிரி இருந்தா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அது நீ இல்லையே, அது நீ இல்ல. அப்ப நான் அவரா இருந்தா கவலைப்படணும், நான் இந்த சரீரம் இல்லையே. அப்ப எனக்கு இந்த கவலைப்படுறது, அப்ப அகங்காரம் அமங்காரம் தொலைஞ்சாலே இதெல்லாம் வேணும். உடனே என்ன ஆகும்? சுவாதந்திரியம் தொலையும். சுவாதந்திரியம் தொலைஞ்சா அன்னசேஷம் தொலையும். அந்நியசேஷம் மற்ற பேருக்கு ஆட்பட்ட தன்மை தொலையும். அப்ப ஆத்மாவர்த்த ஞானம் நம்ம தெளிவா ஞானம் வந்துடும். அப்ப ஞானமே அடுக்காக இருக்கக்கூடாது. மனசிலும் முக்குணத்திலும் அந்த குணம் இருக்கப்படாது. சரி, இருக்கட்டும் சுவாமி. கண் முதலான இந்திலும் முக்குணம் இருக்கப்படாது. என்ன இருக்கணும்? சப்தகுணம் மட்டுமே இருக்கணும். இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியா நம்ம மாத்தணும். அப்படின்னா மாத்தினா என்ன பண்ணணும் சுவாமி? அப்ப அஞ்ஞானத்தை மாற்றி சொன்னபடி ஆச்சாரத்துக்கு உபதேசம் பண்ணணும். நல்ல குரு, அந்த குருவிட்ட உபதேசம் பண்ணு. அது மட்டும் இல்ல, என்னைக்குமே பக்தர்களுடைய சமூகத்துல நாம இருக்கணும். அதுதான் முக்கியம். சாது சமாகம் ரொம்ப முக்கியம். பக்தர்களுடைய சமூகத்தில் இந்த காலட்சேபமாகட்டும், உபன்யாசங்களாகட்டும், எல்லாரும் கலக்கிறாரணும். எல்லாரும் கலந்தாலே என்ன ஆகுன்னா, இவ ஒரு நல்லது சொல்லுவா, அவன் நல்லது சொல்லுவா, இவன் நல்லது சொல்லுவா, நல்லது சொல்லுவா. சொல்றச்சே நமக்கு புரியாத சில விஷயங்களா புரிஞ்சுருக்குன்னு வச்சுக்கேன். தவறான முக்கியமான
புரியறதோ இல்லையோ தவறான வழிக்கு போக மாட்டோம். சீவைஷ்ணவனுடைய சம்பந்தம் இருந்தாலே 99% உங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கோ, நான் எத்தனைதான் நான் கர்மயோகம் இதெல்லாம் பண்ணா கூட பிரதானமா அந்த ஸ்ரீவைஷ்ணவாவுடைய சம்பந்தத்தோடு இருக்கணும். அவளுடைய அனுசரணையே இருந்துட்டு வச்சுக்கேன். ஏன் சுவாமி அப்படி சொல்ற? அப்ப நான் தப்பு பண்ணாவா? கண்டிப்பா தப்பா பண்ணிட்டு இருக்க என்ன நீ ஆனா அவளை ஒத்துண்டதான் உண்டு, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இதுக்கு சொல்லணும். அப்ப அந்த மாதிரி விசாரினா நம்ம வாழ்க்கை தப்பு நடந்தா ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியும், தப்பே வராது. ரெண்டாவது, தப்பு நடப்பதற்குண்டான வாய்ப்பு அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அதனால இது எப்ப வரணும்? எந்த வயசுல வேணா வரணும், எப்ப வேணாம். இல்ல சிறு வயசுலதான் வரணுமா? இல்ல பெரிய வயசு வந்தது 60 ஆயிடுச்சு எப்ப வேணா வரணும். இதுக்கெல்லாம் அதாவது மனப்பாடம் பண்ணணும்னா சிறு வயசுல மனப்பாடம் பண்ணா அப்படியே நிற்கும் அர்த்தம். இது எப்ப வேணா வரலாம். ஆனா அது தெரியலையா? ஆனா இதனால்தான் அந்த சிறு வயசுடைய சமூகம் இருக்கணும், சாது சமாகம் இருக்கணும்னு தெரிவிக்கிறார். சரி, இப்ப இந்த மாதிரி இது எப்படி தெரிவிக்கணும்? உபன்யாசம் நிறைய கேட்கலாம், காலட்சேபம் நிறைய கேட்கலாம், 10 பேரோட சேர்க்கணும். இதெல்லாம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டுட்டு பக்தி பண்ணிட்டு இதே போல இருந்தோம்னா நமக்கு காமக்ரோதங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல சுவாதந்திரம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆத்மாவோட அழுக்கு நிற்கிறதுக்கு போயிடும். அதனால்தான் அப்ப இந்த 10 பேர் உட்கார்ந்து இருக்கான்னா அவர் சொல்றதை கேட்டு கலங்கி விடக்கூடாது. ரெண்டாவது, நம்ம கலக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பா. சில பேர் எப்படி தெரியுமா இருப்பா? எதுக்கு நீ இந்த வயசுலயே, இப்பதானே உனக்கு 20 வயசு ஆகுது, இப்பவே நீ பக்தின்னு போயிட்டு இருக்க, அதெல்லாம் 70 ஆகட்டும், 70 ஆகட்டும். என்னமோ இது இந்தந்த வயசுலதான் பக்தின்னு எங்க சொல்லிருக்குன்னு தெரியல. என்ன சொல்ல, இந்த வயசுலயே வேணாம் சொல்லிட்டு இருக்காரு. 70க்கு அப்புறம் தானே. ஏன் வேணாம் 70க்கு அப்புறம்? ரிட்டையர்ட் ஆன மோனம். அது வரைக்கும் சரீரத்தை பாக்குற, ஆத்மாவை பாக்குறது இல்ல. தவறான கருத்து, ரொம்ப தவறான கருத்து. அடியே அப்பனா அப்ப சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்றேன். தாராளமா சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை, நன்னா சம்பாதிக்கலாம். ஏன்னா சரீரம் எடுத்திருக்கோம்னா நம்ம சரீரத்துக்கும் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். சரீரத்துக்கு பண்ண வேண்டாம் என்ன? சரீரம் இருந்தாத்தான் ஆத்மா, சுவை இருந்தா தான் சித்திரமே எழுத முடியும். ஆனா சித்திரம் பிரதானம், சவத்தை பிரதானம் வச்சுக்கூடாது. ஷவர் எது? சரீரம். சித்திரம் எது? ஆத்மா. ஷவர் இருந்தா தான் சித்திரம் எழுத முடியும். ஆனா ஷவருக்கு எத்தனை மதிப்பு கொடுக்கணும் அந்த மதிப்பு கொடுக்கணும். தவிர ஷவரே எல்லாம் சித்திரமே தேவையில்லைன்னு நடக்கணும். அதைத்தான் தெரிவிக்கிறேன். அதனால நம்முடைய சமாதான தர்மத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, நீ எதை வேணா எப்படி வேணா சரீரத்தை பிரதானமா பார்க்காம ஆத்மா பிரதானமா பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு, அப்ப உனக்கு வியாதியே வந்தா கூட அது பெருசா மனசுல படாது. என்ன படாதுன்னா, ஒண்ணும் இல்ல சுவாமி, அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை அப்படின்ற இல்லையா? அடி வியாதி வராதுன்னு சொல்ல கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். அப்ப வியாதியே வராதா சுவாமி? நான் சரீரத்தை பார்க்காம ஆத்மாவை பார்த்துட்டு வச்சுக்கேன். சரீரத்தை பார்க்கணும், என்ன பாருங்க அப்படி சொன்னேன்றதுக்காக இந்த சுவாமி சொன்னாரு சரீரத்தை பார்க்க வேண்டாமா, என்ன வேணாலும் அப்படியே விட்டுடும் அப்படின்னு கீழே அடிபட்டு எடுத்து அப்படியே இருக்கும். அது ஆத்மா இல்லையா? சரீரம் தானே. அப்படி சொல்லவே இல்லை. அதுக்கு உண்டானது என்னவோ அதை பண்ணித்தான் ஆகணும். அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா இதுக்கு பிராதானியம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். இது சுவர், சித்திரம் பிரதானம். சுவர் வேணும், சித்திரம் எழுத. இப்ப எனக்கு புரிஞ்சுட்டு எதுக்கு சொன்னா, அப்ப வியாதி வராத சொன்னா வரும். சில மதத்தவர்கள் சொன்னா எங்க மதத்துக்கு வந்து கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும், நிச்சயமா கிடையாது. எப்ப சம்சாரத்துல பிறந்து இருக்கோமோ அது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய கட்டம். ஏன்னா நம்முடைய கர்மாக்கள் தொலைக்கிறவன்னா ஒண்ணு பிராயச்சித்தம் பண்ணணும், இல்ல அனுபவிக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது பண்ணி ஆகணும். பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்க போறது இல்லை, அனுபவிச்சுதான் தொலைக்க போறோம். அனுபவிக்கிறோம்னு சொன்னாலே அப்ப சிரமங்கள் இருக்கத்தான் செய்யணும். ஆனா அந்த சிரமங்கள் சமமாவே தெரியாது. சிரமங்கள் சமமா தெரியும்னா தெரியவே தெரியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருவேங்கடமணியா சேவிக்க போறேன், வழியில் நின்றுட்டு இருக்கேன், திருமலையில நின்றுட்டு இருக்கேன், சேவிக்கிறேன். சேவிக்கிறது கிட்டக்க போயிட்டேன், கருடாழ்வார் சன்னதி கிட்டக்க போயிட்டேன். அங்கிருந்து நேரா பார்த்தா திருவேங்கடைய நல்லா சேவை ஆகணும். அப்ப யாரோ ஒருத்தர் கீறிட்டாரு, இங்க ரத்தம் வந்துட்டு கையில ரத்தம் வந்துருக்கு, கீறிட்டாரு. என்னவோ அவர் தங்கத்தை வச்சு கீரணும்னு கேரளா போற வழியில கீறிட்டு ரத்தம் வந்துட்டு எரியறது. இப்ப திருவேங்கடம் சேவிச்சுட்டு இருக்கேன். சேவிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ரத்தம் கீறின இந்த வலி எனக்கு பிரதானமா தெரியுமா, திருவேங்கடமுடைய சேவை பிரதானமா தெரியுமானா இது தெரியாது. இந்த வலி எனக்கு பிரதானமா தெரியாது. அப்ப எது தெரியும்? திருவேங்கடமுடைய சேவை தான் பிரதானமா தெரியும். ஆனா சேவை முடிச்சுட்டு வெளில வந்து வச்சுக்க, அப்ப இந்த வலி தெரியும். இப்ப இங்கிருந்து என்ன தெரியுதுன்னா,
அவனுடைய அனுபவம் இருக்க இருக்க இந்த கட்டம் இல்லாம இல்ல, இது கட்டமா தெரியாது. இந்த கட்டம் இருக்கு, நாம அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுட்டுதான் இருக்கும். அந்த கட்டம் இருக்கத்தான் செய்யும், கட்டம் இல்லாம இருக்கவே இருக்கு. ஏன்னா எப்ப பிறந்தோமோ அனுபவிக்கிறது, கட்டத்தை அனுபவிக்கதான் பிறந்திருக்கும். அது வேண்டாம் வேண்டாம் இனி பிறவாமை வேண்டாம் வேண்டான்னு தான் பகவான பிரார்த்தித்து அங்க போலாம் அங்க போலாம் ஸ்ரீவைகுண்ட போலாம் இன்னின்ற இனி அதுக்குதான் அங்க போயிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால அந்த கஷ்டமெல்லாம் போயிடுன்னு நீ சொல்லவே இல்லை, நிச்சயமா. ஆனா அது நமக்கு இந்த எண்ணம் நமக்கு உருவாயிடுச்சுன்னு வச்சுக்க, அது கஷ்டமா தெரியாது. கட்டம் இருக்கு, கட்டம் போகாது, ஆனா கட்டமா தெரியாது. அந்த நிமிஷம் அந்த மாதிரி இருக்கணும். அதே போல சம்சாரம் வந்தாச்சுன்னு அதனால ஸ்ரீவைகுண்டம் போனீங்களா. அப்ப போக்குவரத்து ஆத்மாவிற்கு அழுக்கு என்ன, போக்குவதற்கு மூணையும் பார்த்துக்கணும். இந்த இடத்துல 3 விஷயம் பார்த்துக்கணும். அப்ப சரீரத்துடைய அழுக்கு என்ன, ஆத்மாவின் அழுக்கு என்ன, மனசுடைய அழுக்கு என்ன, மூணையும் பார்த்துக்கணும். அப்படின்னா என்னென்ன உண்டு, உடலுக்கு அழுக்கு என்னன்னு பார்த்துக்கணும், அது போக்குவதற்கு வழி என்ன பார்த்தோம், மனசுக்கு இருக்க அழுக்கு என்ன பார்த்தோம், அது போக்குவதன் வழி பார்த்தோம், ஆத்மாவுக்கு அழுக்கு என்ன போக்குவதன். இப்ப ஒரே நிமிஷத்துல இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உடலுக்கு இருக்கும் அழுக்கு இப்ப நான் திரும்பி சமரைஸ் பண்றேன். என்ன அசத்தியமாக உடலுக்கு இருக்கும் மூணையும் நான் சொல்றேன். உடலுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு என்ன, அது எப்படி போயிடுது. ஆத்மா இதே மாதிரி சரீரம் இது மனசுக்கு இருக்க அழுக்கு என்ன, அது எப்படி போயிடுது. ஆத்மாவுக்கு இருக்க அழுக்கு என்ன, அது எப்படி போயிடுது. மூணையும் சமரைஸ் பண்ணிடுறேன். உடலுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு என்னது, பொய் பேசுதல், சாப்பிடக்கூடாததை சாப்பிடுதல், பிறர் பொருளை அபகரித்தல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல், பெருமாளின் சொத்தி ஆசைப்படுதல், இன்னொருத்தரே மனத்தாலேயோ ஆக்காலையோ துன்பம் கொடுத்தல், பிராணிகளை இம்சித்தல், அதுமல்ல ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதவர்களை ஸ்தோத்திரம் பண்ணுதல், யாரை துதிக்க கூடாதவர்களை துதிக்கிறது, இதெல்லாம் உடலுக்கு கூடிய அழுக்கு. அப்ப என்ன, பொய் பேசுதல், சாப்பிடக்கூடாதை சாப்பிடுதல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல், அபகரித்தல், கோயில் சொத்தை அபகரித்தல், அதற்கு மேற்கொண்டு இன்னொருத்தருக்கு மனசாலையோ அதே வாக்காலையோ துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறது, பிராணிகளை பிராணி கொடுக்கக்கூடாது, அஹிம்சா பரமோ தர்மகாங்க, பிராணிகளை இம்சித்தல், ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாத ஸ்தோத்திரம் பண்ணுதல், இதெல்லாம் என்ன என்னது, உடலுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு. இந்த அழுக்க போக்கணும்னா என்ன பண்றது, தூய்மையான உடல் தேவை. அப்ப தூய்மையான உடல் என்னன்னா, ஆகாரம் சுத்தமா இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய வஸ்து இருக்கு, சாப்பாடு இருக்கு, அது சுத்தமா இருக்கணும். சுத்தம்னா என்னது, சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிடணும், இது சாப்பிடணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி இருக்கணும். நல்லா பாத்துங்க, உடற்பயிற்சி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை, அல்பாயுசிலே போயிடணும். உடற்பயிற்சி பிரதானம் இருக்கணும். பிராணாயாமம் நன்னா பண்ணணும். பெருமாடத்துல கொண்டு போய் இந்த இந்திரியங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். இதெல்லாம் உடலுக்கு இருக்கக்கூடிய நன்மை. அதுக்கப்புறம் மனசுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு என்ன, காமம். காமம் என்ன, நான் தான் மனதை போட்டு படுத்துறேன். காமம் தொலைவதற்கு என்ன வழி, பிரதான அழுக்கு என்ன, காமம் தானே பார்த்தோம். அந்த காமத்துக்கு உண்டான வழி என்ன போறதுக்கு, கர்மயோகத்தை விடாம இன்னைக்கு பார்த்து போகணும், விடாம பண்ணணும். அதாவது அதன் வகை என்ன, 14 வகைன்னு பார்த்தோம். அதுல 14 வகையில தீர்த்த யாத்திரை என்ன, புண்ணிய கஷேத்திரங்கள் என்ன, தெய்வ பூஜை பகவானுக்கு திருவாராதனை பண்றது என்ன, பாராயணம் பண்றது என்ன, அனுசந்தானம் பண்றது என்ன, அனுஷ்டானம் பண்றது என்ன, ஆராதனம் பண்றது என்ன, இது தெரியும் வழி. இதுல எது உங்களுக்கு பிடிச்சி, ஏதோ ஒண்ணு பண்ணா கூட போறோம், எல்லாமே பண்ற அவசியம் இல்லை, ஏதோ ஒண்ணு பண்ணா கூட போறோம். அதை பண்ணாலே என்ன ஆகுது, நமக்கு இருக்கக்கூடிய மனசுத்தி ஏற்படுது. அப்ப அந்த மனசுக்கு இருக்கிற காமம், அது கர்மயோகத்தை நன்னா பண்ண பாபத்தின் கொடுமை குறையும். அது குறைய அது மூடி இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் விலக ஆரம்பம். அதை விலகிட்டோம்னா மனசு நன்னா தெளிவா வந்துடுது. இது அடுத்தது ஆத்மாவுக்கு இருக்கும் அழுக்கு. கடைசியை இப்ப பார்த்தது இருக்கக்கூடிய அழுத்து அகங்காரம், மமக்காரங்கள், சுவாதந்திரிய அபிமானம், அந்நியசேஷத்துவ அபிமானம், நான் என்னன்னா நான் தான் இந்த சரீரம் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது கூடாது. நான் தான் எல்லாம், தெய்வமே இல்லை நினைக்கிறோம்னா அதெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அழுத்து. நான் யாருக்கும் அடிமை நினைக்கிறேனோ அது அந்நியசேஷத்துவ அபிமானம், அதுவும் கூடாது. இதெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு. அப்ப சரீரம் வேறு நான் வேறுன்னு நினைக்கணும். இது ஒண்ணு ஆத்மாவுக்கு இருக்கு. இதெல்லாம் போவதுக்கு வழி என்ன, ஞானம் மலரணும் சுவாமி. இப்ப ஞானம் வரணும்னா நல்ல விஷயத்துல ஞானம் மலரணுமா, அதற்கு வழி என்ன, ஆச்சாரியர்களுடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். அது காலக்ஷேபங்கள் கேட்கறது,
உபன்யாசங்கள் கேட்கறது, பெரியோர்களுடைய நல்வார்த்தையை கேட்கறது, அது மட்டுமல்ல ஸ்ரீவைஷ்ணவனுடைய சகவாசம். நீராட போதுவீர் போதுவினோ நேரிடையீர், அந்த ஸ்ரீவைஷ்ணவனுடைய சகவாசம் இருக்கிறது, பகவானை இடவிடாத தியானம் பண்றது, அப்படிப்பட்ட நிலையில் இந்த மகாத்மத்தால இந்த அடுக்கெல்லாம் விலகாரணும். இது எத்தனையும் கொஞ்ச நேரமா பண்ணணும்னா என்னென்னலாம் நான் முடிவு பண்ணினோம், கண்டிப்பா கொஞ்ச நேரம் பண்ணணும். பண்ணணுமா சுவாமி? பண்ணணும். பிராணாயாமம் பண்ணணும், பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும், அதற்கு வேண்டிய ஆகார நியமம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய வஸ்து ரொம்ப முக்கியம் சுவாமி. சத்த குணத்தோடு சாப்பிடணும், அதுதான் பிரதானம். இல்லைன்னா சரீரமும் இருக்கக்கூடிய நாசமா போயிடும். அந்த சத்த குணத்தோடு இருக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிடணும். பெருமாளுக்கு கண்டருள பண்ணாதது சாப்பிடவே படாது. எதுவா இருந்தாலும் பகவானுக்கு. ஆனா பகவானுக்கு காட்டக்கூடிய அந்த வஸ்துவானது சாஸ்திர சம்மதமா இருக்கணும். அவர் எது வேணா சாப்பிடுவார், விஷத்தை கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார். நம்ம சாப்பிடுவோமா? பெருமாள் விஷத்தை கண்ட்ரோல்ல பண்ணிருக்கேன், நான் சாப்பிடுறேன்னா பிராணமே போயிடும். அப்ப சாஸ்திரம் எது அனுமதிச்சிருக்கோ அதுதான் கொடுக்கணும் பகவானுக்கு. அப்ப அது கொடுக்கணும். பெருமாளை தியானம் பண்ணணும். நித்தியம் ஒரு 15 நிமிஷமாவது பெருமாளை திருவாராதனை மட்டும் நம்ம செலவழிக்கணும் நித்தியமே. இதெல்லாம் பண்ணணும். அவ்வப்போது நல்ல தீர்த்த யாத்திரை, அங்கங்க திவ்ய தேசம் போறது போயிட்டு இருக்கணும். தான தர்மங்கள் விடாம பண்ணணும். ஆனா தான தர்மங்கள் பகவத்தினுடைய அனுகிரகத்தோடு அவருடைய அனுமதியோடும் பண்ணணும். நான் தான தர்மம் பண்றேன், பகவானே எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பண்ணப்படாது. பகவானுக்கும் பாகவதாருக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய இந்த பாப்பம். ரெண்டாவது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இந்த 3 அழுக்கும் விடும். உடல் தூய்மை என்ன, உள்ள தூய்மை என்ன, ஆத்ம தூய்மை என்ன, இது 3 விடும். அப்ப இது வரைக்கும் எப்படி பார்த்திருக்கோம்? ஒரு துளி பார்த்திருக்கோம். இது முழுக்க பார்க்கல. உடல் தூய்மை முழுக்க பார்க்கல, உள்ள தூய்மை முழுக்க பார்க்கல, ஆத்ம தூய்மை முழுக்க பார்க்கல. என்ன சுவாமி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு முழுக்க ஆமா, இது முழுக்க பார்க்கணும்னா உடல் தூய்மைக்கு மாத்திரம் ஒரு 30 காலக்ஷேபம், உள்ள தூய்மை கத்தரும் ஒரு 30 காலக்ஷேபம், ஆத்ம தூய்மை கத்தரும் ஒரு 30 காலக்ஷேபம். ஆமை இதுவே கிட்டத்தட்ட 10 காலக்ஷேபம் ஆயிடுச்சு. வாஸ்தவம் தான். அவ்வளவு விஷயங்கள் பகவான் கண்ணில் தெரிஞ்சிருக்கார். தெரிஞ்சிருபடியாலே அப்ப இந்த விஷயத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்? சீவை கொண்ட போது ஆத்மாவுக்கு பிராதானியம் கொடுத்து சரீரத்துக்கு பிராதானியம் கொடுக்காம சின்ன விஷயத்த நம்ம அதை பெருசப்படுத்தக்கூடாது. நாம சாமானிய 10 ரூபாய் ஒண்ணு கிடைக்கலன்னு வச்சுக்கேன், விட்டுடுவோம். அதே ₹1,00,000 கிடைக்கணும் விட்டுடுவோமா? விட மாட்டோமோ? அதே போல ₹1,00,000 ஸ்தானத்துல நம்ம ஆத்மா வச்சுக்கணும். வச்சுண்டு அதே போல ₹10 ஸ்தானத்துல வச்சுக்கோன்னு சரீரத்தை சொல்லல. அதுக்கும் பிராதானியம் கொடுத்து இரண்டையும் சம பிராதானியம் கிடையாது. இதுக்கு எப்படியோ அதே மாதிரி அதுக்கும் சம பிராதானியம் கிடையாது. சரீரத்துக்காக ஆத்மாவா, ஆத்மாவுக்காக சரீரமா? ஆத்மாவுக்காக தான் சரீரமே தவிர சரீரத்துக்காக ஆத்மா கிடையாது என்கிற எண்ணத்தோடு பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயம் உடலும் தூய்மையாக போறது, மனசும் தூய்மையாக போறது, ஆத்மாவும் தூய்மையாக போறது. அந்த பிரயத்தனத்தை அவசியம் பண்ண பிரார்த்தித்துக் கொண்டு இது கண்ணனெம்பெருமான் ருக்மணி நாயிகா சமேத வெங்கடகிருஷ்ணன் திருவடியிலே இதை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட வேண்டும், அவருடைய அனுகிரகத்தால் ஏற்பட வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த கருத்தை யாரு சொல்லிக் கொடுத்தார்? கீதாச்சாரி கண்ணனெம்பெருமான். அந்த கண்ணனெம்பெருமான் திருவடியிலே பிரார்த்தித்துக் கொண்டு அவர் திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு இதை ஏற்பாடு பண்ணவா வையாரம் குரு அவளுக்கும் மங்களாசாசனம் பூர்த்தியா பண்ணிக்கொண்டு எத்தனைதான் ஏற்பாடு பண்ணாலும் கண்ணனெம்பெருமான் சொல்லியிருந்தாலும் அடி எனக்கு சொல்லி கொடுத்து ஆச்சாரன் இருக்காரு இல்லையா, ஆச்சாரன் திருவடியை தோப்பம் அத்தனை கிடைச்சிதானே பார்த்தோம். அந்த ஆச்சாரன் திருவடிக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு எத்தனை இருந்தாலும் கேட்கறதுக்கு நீங்க வரணுமே. நீங்க இல்லைன்னா யார்கிட்ட சவத்தவா சொல்ல முடியாதா? அப்ப உங்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மேற்கொண்டு பூர்ணமாக இந்த விஷயத்தை நன்னா உங்களுக்கு மனசுல பதிய வேண்டும். பதிந்து அதன் பிரகாரம் அனுஷ்டானத்தை கொண்டு வர வேண்டும். அதே கண்ணனை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். சமைக்க பிரார்த்தனை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருடிலேசனம் ஆச்சாரியன் திருடிலேசனம் பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்களை தகுந்த அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். அடுத்த வாரம் பஞ்சாங்க விஷயம்னு சொல்லியிருக்கேன். நீங்க முடிஞ்சவா ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்துக்கு முதல் நாளே தேவை இருக்காது, இருந்தாலும் கொண்டு வந்துட்டேன்னா அன்னைக்கே கூட சொன்னாலும் சொல்ல ஆரம்பிச்சுடுவேன். ஆனா பஞ்சாங்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதற்கு தகுந்தவர் பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சுவாமி அடியன் சுவாமி. சொல்லுங்க சுவாமி. நீங்கள் சொன்ன அகங்காரம் நல்லா எனக்கு புரிஞ்சுங்க சுவாமி.
மம அகங்காரம் அப்படின்றது மமகாரம்ன்றது ஒண்ணுங்களா சாமி? இல்ல மமகாரம்ன்றது வேறுங்களா சாமி? மமக்காரம் வேறு. மமகாரங்கள் மட்டும் தெளிவா என் புரியலைங்க சாமி. குழந்தை, என் பிள்ளை, என் சொத்து, இதெல்லாம் மமக்காரம். நான் சொல்றது அகங்காரம். என் பிள்ளை, என் சொத்து, மம என்னுடையதுன்னு வந்துவிட்டனா மமகாரம், மமகாரம், நானும் வந்துவிட்டனா அகங்காரம். அகங்காரம். ஆ. நன்றி சாமி, நன்றி. ஸ்ரீமதி ராமானுஜாய சாமி, ரொம்ப நன்றி சாமி. அடியேன் தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே தன்யோஸ்மி சுவாமி. ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி தேவ திருவடிக்கு பல்லாண்டு. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஏன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவர திருவடிக்கு பல்லாண்டு சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் கிருபை சுவாமி. அடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவர திருவடிக்கு கிருதஜ்ஞை தெரிவிச்சுக்கிறேன் சாமி. அடியேன் ராமானுஜஸ். இன்றைக்கு உடல் தூய்மை உள்ள தூய்மை முடிஞ்சு சாமி. அடுத்து என்ன வகுப்பு கேள்விப்பட்டேன் சார். எப்படியும் 1ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் ராமானுஜம் அது வந்துடும். அதுக்குள்ள காலட்சேபம் பஞ்சாங்கத்தை பத்தி நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக பஞ்சாங்க விஷயம் அடுத்த வாரம் அந்த காலட்சேபம் உண்டு. அடுத்த வாரம் அதிகமா வியாழன் வெளியே தான் இருக்கும். அடுத்த வாரமும் அதுல பார்த்தோம். நமஸ்காரம் சாமி. நீங்க சொல்லிய மாதிரி எவ்வளவு தூரம் நம்ம ஆத்மாவை தூய்மை வச்சிருந்தாலும் கண்ணாடியில ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்குங்க சாமி. சொன்ன மாதிரி மறுபடியும் பிரயத்தனம் பண்ணிட்டு தான் இருக்கணும். வேற வழி கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி பிரயத்தனம் பண்ணி அதை உபன்யாசம் காலட்சேபம் எல்லாம் கேட்டு திருப்பி ஆத்மா தான் நான் உடல் நான் எல்லாம் சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன் சார். சுவாமின்னு ஒரு சந்தேகம். வெங்காயம் பூண்டு முருங்கைக்காயெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாளே, அது சாப்பிட்ட குணம் மாறுமா? நிச்சயமா மாறும். அதுக்குண்டான குணங்கள் தமோ குணமும் ரஜோ குணமும் அதுல இருக்கு. அந்த தமோ குணம் ரஜோ குணம் நம்ம குறைக்கணுன்றதுக்கு தான் நம்ம இத்தனை பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. அதனால அது கூடாது. சரி சரி. அது சாப்பிடாம இருந்தா தன்னால இந்த நல்ல குணம் வந்துடும். அது மட்டும் காரணம் இல்ல. அதற்கு மேல நம்ம அனுஷ்டானத்தை பண்ணணும். சாப்பிடாம இருந்தா எனக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, சாப்பிட்டா சரியா பண்ணணும். அதுக்கு பயிற்சி வேற இருக்கு. சரி சரி. சாப்பிட்டா மட்டும் ஒரு பயிற்சி பண்றோமோ, பயிற்சி பண்ணா சரியா வரும். அதே போல சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்ல, அது சாப்பிடாம இருக்கணும், மேற்கொண்டு அனுஷ்டானம் கொண்டு வரணும். எதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கணும். அப்ப அதெல்லாம் வராது. சரி சரி. சரி சுவாமி.